கேர்ள் ஃபேன்ஸ் அப்படின்ன உடனே எல்லாருக்கும் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ மட்டும்தான் போகும். இங்கே வந்து அண்ணான்னு கூப்பிட்ற நிறைய தங்கச்சிகள் வந்து பார்த்துட்ருக்காங்க, தம்பிகள் வந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சிவா சார் வாங்க பேசுங்க. ரஜினி முருகன் என்னுடைய 8வது படம். ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் ரஜினி முருகன் சொல்லும்போது பொன்ராம் சார்கிட்ட வந்து ஏன் சார் ப்ளீஸ் சார், ஏற்கனவே வந்து நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க சார், வேணாம் சார் விட்டுறலாம் சார் அப்படின்னு. இல்லை டைட்டில் இப்போ வச்சு மைண்டில் வச்சுக்கோங்க, அப்புறமா நான் கதை சொல்கிறேன், நீங்கள் அப்புறமா கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஓகே சார் அப்படின்னு நான் விட்டு வந்துட்டேன். அப்புறமா கதை சொல்ல ஆரம்பித்தார். ஏன்னா ரஜினி முருகன் டைட்டில் வச்ச பிறகு 2 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு கேள்வி என்னவாக இருக்குன்னா, எதுக்கு இந்த டைட்டில் இப்போ வைக்கிறான், இவனுக்கு என்னவா அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்பாங்க. 2வது கேள்வி என்னவாக இருக்குன்னா, இது என்ன எப்படி நம்ம ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம் படத்தில் அப்படிங்கிறது தான். இந்த 2 பயம் எனக்குள்ளே இருந்துச்சு. அவர் கதை சொல்ல ஆரம்பித்தார். ஒரு 20வது நிமிஷம் 25வது நிமிஷம் அந்த கதை போகும்பொழுது அங்கே ஜஸ்டிஃபை பண்ணிட்டார். ஃபஸ்ட்டு டைட்டில் ஏன் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இதை சுற்றி தான் படம் இருக்க போதா அப்படின்னா அதுலேருந்து வேறு ஒரு கதை சொன்னார். ஓகே அதுக்கப்புறம் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. இந்த படம் ஒரு ஃபஸ்ட்டு வரும் பொழுதோ இல்லை படம் பார்த்து முடிக்கும் பொழுதோ இந்த டைட்டில் ஏன் வச்சான்றதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் படத்துக்குள்ளே இருக்கும். அண்ட் அந்த கேள்வி இருக்காது அப்படிங்கிறது. அண்ட் அதுக்கப்புறம் தான் இது வெளியில் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஏன் டைரக்டர் சார் இதை யோசிச்சார் அப்படிங்கிறதுக்கான எல்லா மீனிங்குமே இருந்துச்சு. முதல்ல அட்ராக்ஷன் கிடச்சிருச்சு. வருத்தப்பட வாலிப சங்கம் டீம் திரும்ப ஒரு படம் பண்ணுறாங்க, அந்த படத்தோட பேர் ரஜினி முருகன் அப்படின்போது நல்லா இருக்கே, பாசிட்டிவாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்போ அது மீண்டும் ஒரு முறையை புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் தான். எப்போவுமே டைரக்டர்ஸ் தான் வந்து எப்போவுமே அவங்க தான் வந்து கேப்டன், அவங்க தான் புத்திசாலிகள், அவங்க சொன்னால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அதை நான் புரிஞ்சுக்கிட்ட இன்னொரு இடம்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த ரஜினி முருகன் இந்த படம் ஆரம்பித்தது வந்து ஓகே எங்களுக்கு பெரிய ப்ரெஷர் தான். நிச்சயமாக வருத்தப்பட வாலிபர் சங்கம் மாதிரியான ஒரு பெரிய படம் பண்ண பிறகு அடுத்து அதே டீம் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறோன்னா பெரிய ப்ரெஷர் தான். ஆனால் எனக்கு இருந்த பெரிய நம்பிக்கை என்னென்னா பொன்ராம் சார். ஏன்னா பொன்ராம் சார் எப்போவுமே கதையை எழுதும் பொழுது இதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கணும், இதுக்குள்ளே இப்படி ஒரு இன்டர்வல் பிளாக் இருக்கணும், இப்படி இது இந்த மாதிரியான ஒரு இது இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. எப்போவுமே லைஃப்பில் நம்ம பார்த்த விஷயங்கள் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணும்பொழுது தேட்டரில் உட்காந்துருக்க 700 பேர் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் மைண்டில் இருக்கும். அதை ப்ரொஜெக்ட் பண்ணும்பொழுது அதுலேயும் வரும். அதை வருத்தப்பட வாலிப சங்கத்திலே பார்த்தேன். எனக்கு வருத்தப்பட வாலிப சங்கம் ஃபஸ்ட்டு அவர் கதை சொல்லும் பொழுது அது இவ்வளோ பெரிய படம், கதை நல்லா இருக்குது, நம்ம பண்ணால் நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்து. பட் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் வந்து பொன்ராம் சார் தான். ஏன்னா இமானண்ணன் போட்டு கொடுத்த அவ்வளோ சூப்பரான சாங்ஸை படத்தில் நல்ல காட்சிகளோடையும் நல்ல ஹியூமரோடையும் தெளிவாக ப்ரெசென்ட் பண்ணது தான் ஃபஸ்ட் ரீசன் நினைக்கிறேன். ஸோ பொன்ராம் சார் மேலே ஃபுல் கான்ஃபிடென்ஸோடு இறங்கிட்டோம். நான் ஃபஸ்ட்டு கதை கேட்டு சூரியன் எனக்கு ஃபோன் அடிச்சிட்டேன். சூரியனை கதை நான் கேட்டேன், நீங்கள் எப்போ கேட்க போகிறீங்கன்னு. கார்த்தி இந்த கேட்டுறேன் கார்த்தி, கொஞ்சம் ஷூட்டிங் வேலை இருக்குது, இந்த கேட்டுறேன் அப்படின்னாரு. அப்புறம் திரும்ப ஒரு வாரம் 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணேன். கார்த்தி அது எது கார்த்தி கேட்கணுமா கார்த்தி, அது நல்லா தான் இருக்கு, நான் பண்ணிக்கலான்னு. இல்லைண்ணே கேளுங்கண்ணே, உங்கள் ரோல் எப்படி இருக்குன்னுலாம் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் நானும் சூரியனும் படம் நடித்தோன்னா நான் அந்த படம் எப்படி இருக்குன்ற அளவுகோல் வந்து சூரியன்கிட்ட தான் கொடுத்துருவேன். எனக்கு டிசைட் பண்ண தெரியாது. நான் நடிச்சிருக்க படத்தை என்னால் வந்து மெஷர் பண்ண முடியாது, இது எப்படி இருக்கும் என்னவா இருக்க போகுதுன்னு. ஃபஸ்ட் ஆஃப் கேட்டு வந்துட்டு சொன்னார் சூரியனை, கார்த்தி செம்மையாக இருக்குது கார்த்தி, நம்ம ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய இடம் இருக்குது கார்த்தி அப்படின்னாரு. அவனே வேலை நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னான். ஸோ இப்படி ஆரம்பித்தது தான் இந்த படம். டிஃப்ரென்ஸ் நிறையா சொன்னாங்க. வருத்தப்பட வாலிப சங்கத்துக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதான் சொன்னாங்க. நான் அதில் வந்து வேலைக்கே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாள், இதில் வந்து எப்படியாவது வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாள். அதை தவிர்த்துனா அதில் ஃபேமிலியை பற்றி எதுவுமே சொல்லலை, இதில் ஃபேமிலியை பற்றி நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இது ரெண்டும் இன்றைக்கி கண்டுபிடிச்சது தான். நாங்கள் இதுக்கு முன்னாடி தெரில, எங்களுக்கே தெரில. இன்றைக்கி நிறைய இன்டர்வியூ கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று பேசணுமே இந்த படத்தை பற்றி, ரஜினி முருகன் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னாங்க. சரின்னு 2 பேரும் கலந்து ஆலோசித்து இந்த 2 பாயிண்ட் என்ன ஒரு மாதிரி இருக்குது, ஒத்துக்குவாங்க, ஜனங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, நம்ம இதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி எந்த விதமான புது முயற்சிகளும் இந்த படத்தில் கிடையவே கிடையாது. இது வந்து சிரிக்க வைக்கணும், ரசிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான். இந்த படம் ரிலீஸ் ஆன பிறகு வந்து பயங்கரமாக எங்களை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் இது இல்லவே இல்லை. அப்ரிஷியேஷன் எப்படி இருக்குன்னா, படம் பார்த்தோம் ஜாலியாக இருந்துச்சு, இந்த 3 வார்த்தை கிடச்சிதுன்னா அதுதான் எங்களுக்கு இந்த படத்தின் மூலமாக கிடைக்க போகிற ஆஸ்கர் விருது. அப்படி தான் மொத்த டீமே ரெடி ஆகிருக்கோம். இப்போ இந்த டீம் ஃபார்ம் பண்ண பிறகு இதுக்கு யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படின்போது இந்த தாத்தா கேரக்டர் யார் சார் பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அவர் அப்படியே நாங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கோம், இது வந்து கேட்கணும், பட் அவர் ஒத்துக்கு வரான்னு தெரில அப்படின்னு சொல்லி யாரை சார் கேட்க போகிறீங்க அப்படின்போது ராஜ்கிரண் சாரை கேட்க போகிறோம் அப்படின்னாங்க. சூப்பர் சார், சார் ஒத்துக்கு வரா அப்படின்னா, ஏன்னா இதில்
ஹியூமர் நிறையா இருக்குது, நம்ம சேர்ந்து பண்ணுறோம். சார் வந்து சாலிடாக சீரியஸான ரோல் தான் பண்ணுவாங்க, நம்மளை மாதிரி எப்படி பண்ணுவாங்க, நம்ம ஒத்துக்குவாங்களா நம்ம கூடலாம் சேர்ந்து பண்ணுறதுக்கு அப்படின்னு எனக்குள்ள டவுட். நான் டேரக்டர் சார்கிட்ட கேட்டுக்கல. அப்புறம் கதை சொல்லி முடித்த உடனே சார் பண்ணுறாங்கன்னு ஒத்துக்கிட்டான்னு எனக்கு பிரமிப்பாயிடுச்சு. அப்படி ஓகே சூப்பர், நம்ம வந்து ராஜ்கிரண் சாரோட ஸ்க்ரீன் அண்ட் ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாரை ஷூட்டிங்கில் பார்க்கும்போதெல்லாம் சொல்லுவேன், சார் நீங்கள் வந்து அரண்மனை கிளியில் வந்து அப்படி தோளில் தூக்கி வச்சு கடக்கு மடக்குன்னு உடைக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சார். அந்த படம் நான் பார்க்கும்போது ஃபஸ்ட் ரோவில் தான் எனக்கு டிக்கெட் கிடச்சிது. நான் இப்படி உட்காந்து பேன்னு பார்த்தேன், அவ்வளோ பெருசாக நீங்கள் இருந்து அப்படி டமால்னு உடைச்சிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கிளைமேக்ஸ் ஃபைட் எடுக்கும்போது எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, சார் உங்கள் கூட சேர்ந்து நடந்து வர மாதிரி ஒரு ஷாட் இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் டேரக்டர்கிட்ட கேட்டேன், சார் இது வந்து நீங்கள் படத்தில் வைக்கலனா கூட பரவாயில்ல, ஒரே ஒரு ஷாட் அந்த மாதிரி எடுத்து எனக்கு கொடுத்துருங்க சார், நான் வச்சுக்கிறேன். எனக்கு என்னமோ திடீர்னு ஆசையாக இருக்குது சார், இந்த இடத்துல சாரோட சேர்ந்து நடந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய வருங்கால சந்ததியினருக்கு போட்டு காமிச்சிக்குவேன் சார் அப்படின்னு. அவர் வந்து ஓகே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி டேரக்டர் சார் வந்து உடனே எடுத்து கொடுத்தாங்க. அதுதான் இப்போ டீசரில் இருக்க ஷாட்டு. எனக்கு அதை பார்க்கும்போதுலாம் சந்தோஷமாக இருக்குது. ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி இப்போ அது படத்துலையும் அதை சாலிடாக வச்சிட்டாங்க. அவரோட நடிக்கிறது அப்படிங்கிறது அதில் நான் பார்த்துக்கிட்ட விஷயம் என்னென்னா, என்ன எழுதி கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம கரெக்டாக சொல்லணுங்கிறது, இன்னொன்று அதை நம்ம உள்வாங்கி சொல்லணுங்கிறத ராஜ்கிரண் சார்ட்ட பார்க்கலாம். எல்லாருமே அந்த ஒரு ஷாட் பற்றி சொன்னாங்க. அதனுடைய லென்த் வந்து 7 மினிட்ஸ் கட் பண்ணவே இல்லை. ஃபுல் லென்த்து சிங்கிள் டேக்கு, எங்கேயுமே ஒரு ஃபம்பிளோ தடுமாற்றமோ எதுவுமே இல்லை. மொத்த பேரும் அப்படியே சாரையே பார்த்துட்ருக்கோம். எல்லார் கண்ணும் அப்படியே கலங்குது. சூரியனை வந்து அதை ஏன்னா நாங்கள் ஃப்ரேமில் இருக்கமா இல்லையான்றது எங்களுக்கு தெரியல. நம்ம அழுகக்கூடாது இந்த சீனுக்கு, ஏன்னா இது மற்றவங்களுக்கு சொல்கிற விஷயந்தான். நாங்கள் அப்படியே எங்களை அப்படியே ஒருத்தர் மாறி கண்ட்ரோல் பண்ணிக்கிறோம், அப்படியே பார்க்குறோம். பட் அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், ஓகே சார் வந்து இந்த சீனை வந்து நடிச்சுட்டு ஓகே போயிடலாம், இன்றைக்கி ஷூட்டிங் வந்திருக்கோம் அப்படிங்கிறது இல்லை. இது இன்றைக்கி இந்த கேரக்டரை எனக்கு வாழ்கிறதுக்காக கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பு. இதை நான் இன்றைக்கி பயன்படுத்திக்கணும். ஏன்னா இந்த படம்ங்கிறது ஒரு ஹிஸ்ட்ரி, இதை மாற்ற முடியாது, திரும்ப எழுத முடியாது அப்படிங்கிறத உணர்ந்து பண்ணதான். டெஃபினட்டாக அன்றைக்கி ஷூட்டிங்கில் நான் எடுத்துக்கிட்ட பாடம் அதுதான். இனி ஒவ்வொரு சீனையுமே லைஃப்பில் அப்படி தான் அப்ரோச் பண்ண நினைக்கிறேன். ஹியூமர் நமக்கு வருது, ஓகே ஜாலியாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது இல்லாமல் அது பெரிய படிப்பினை எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த யூனிட்டுக்குமே. ஸோ ராஜ்கிரண் சார் ஒரு பெரிய பக்கபலம் இந்த சைடு. ஏன்னா நானும் சூரியன் எங்களை வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ராஜ்கிரண் சார். இப்படி ஆப்போசிட்டில் வந்து வில்லனா யார் சார் நடிக்க போகிறா அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேட்டப்போ சமுத்திரகனி சார் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே சமுத்திரகனி சார் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சார் போய் சமுத்திரகனி சார் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 days முன்னாடி சமுத்திரகனி சார் கூப்பிட்டு, உனக்கு ஒரு லைன் சொல்கிறேன் தம்பி, நீ கேளு, இந்த கதை பிடிச்சிருந்தா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். உடனே ஒரு கதை சொன்னார். ஓகே அப்படின்னு இன்டர்வல் பாயிண்ட் சொன்னார். ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நல்லா இருக்குது சார் அப்படின்னு. இப்போ ஃபுல் கதை சொல்கிறேன். ஃபுல் கதை சொல்லி முடிச்சேன்னு, சார் நான் ஒரு கதை சொல்லிட்டா அப்படின்னு சொன்னேன். சொல்லுப்பா அப்படின்னாரு. நான் ரஜினி முருகன் கதையை ஒரு 10 minutes சொன்னேன். என்னப்பா 2 ஒரே கதையாக இருக்குது அப்படின்னாரு. ஆமாம் சார், நல்ல வேலை சார், இது வந்து ஏதோ கடவுள் செயல் தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு, என்னென்னா அந்த மாதிரி கதையாக வேறு தான் ரெண்டுமே. பட் ஐடியாவாக படத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அது படம் பார்க்கும்பொழுது புரியும். இது ரெண்டும் உள்ளே வந்த பிறகு, தம்பி நம்ம சரியான விஷயங்களை தான் யோசிச்சிருக்கோம், அப்போ நம்ம இந்த படத்தில் சம்மந்தப்படுறதுங்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த பொன்றா வந்து கதையை சொல்லனாலும் சரி, நான் அந்த படம் பண்ணுறேன், அது என்ன ரோல் என்னன்றதுன்னு எனக்கு தெரியாது, நான் அந்த படத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் சமுத்திரகனி சார். இன்றைக்கி வர முடியல சார், அவருக்கு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அந்த ரோல் எடுத்து பண்ணுறதுங்கிறது ஒரு வில்லன் ரோல் தான். பட் ஆளை கூட்டு வந்து அடிக்கிறது, ஹீரோவோட சண்டை போடுறது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப கன்னிங்காக சண்டைக்கும் வராமல் பிரச்சனையும் முடிக்காமல் அப்படியே போட்டு மனுஷனை டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஒரு கேரக்டர், பேர் மூக்கன்ற கேரக்டரில். ஸோ சமுத்திரகனி சார் இந்த பக்கம் சப்போர்ட்டும் போது எங்களுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டே பயங்கர பரபரப்பாக இருக்கும். எப்போவுமே இந்த பக்கம் ராஜ்கிரண் சார், சமுத்திரகனி சார், அப்புறம் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேசி பழகாது. அண்ட் இந்த பக்கம் இன்னொரு பக்கம் ஞானசம்பந்தன் சார். அவர் வந்து ஒரு 5 நிமிஷம் பேசினாருன்னா அதில் 50 ஜோக் சொல்லிடுவார். நம்ம அதில் 4 ஜோக்கை நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு அப்புறமா சிரிக்கணும். நம்ம இல்லைன்னா மிஸ் பண்ணிடுவோம் மொத்தமாக. ஐயோ இவர் அப்போ சொன்னது அதுக்கு சிரிக்கிறதா இருங்க சார், டைம் கொடுங்க சார், ஒரு 1/2 hour லஞ்ச் பிரேக்கில் சிரிச்சிட்டு வரேன் சார் அப்படின்ற லெவலில் தான் இருக்கும். அவரோட நடிச்சுன்றது உண்மையிலே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அவர்கிட்ட நிறைய அவர் எப்படி ஸ்டேஜில் பேசுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறையா கேட்டுக்கும். ஸோ இந்த பக்கம் சார். அண்ட் இன்னொன்று ஒரு போர்ஷனில் வந்து இது வந்து ரோல்னு சொன்ன கெஸ்ட் அப்பியரன்ஸாக வந்து மனோபாலா சார் பண்ணியிருக்கார். அவர் வந்து ஒரு ஆடி ஷோரூம் ஓனராக பண்ணியிருக்காரு. அப்படின்போது அந்த ஆடி ஷோரூம் எப்படி இருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சார். மனோபாலா சார் வந்து எனக்கு ஏன் அவர் எவ்வளோ ஸ்போர்ட்டிவ்னா, ஏன் இன்னும் 4 சீன் இல்லை, எனக்கு 5 சீன் இல்லை, அதெல்லாம் கிடையாது. எனக்கு இந்த சீன் இருக்குது, இதில் தம்பி நம்ம சூப்பராக பண்ணுவேன்டா நம்பி, நீ வா நீ நம்ம பண்ணிடுவோமா, ஓகேடா தம்பி அப்படின்வார். சார் ஓகே சார் இருக்குது சார், உங்கள் வாய்ஸ் தான் சார் ஈஸியாக வருது, ஸ்லோவாக பேசினா போதும் சார் உங்கள் வாய்ஸ் சார். அங்கே சூரியன் ஒரு பஞ்ச் சொல்லுவார், சார் ஒரு பஞ்ச் சொல்லுவார், அது ஜாலியாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ஆக்சுவலாக எங்களெல்லாம் சேர்த்து படம் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். அதுக்கே தனி அவார்டு கொடுக்கணும் பொன்ராம் சாருக்கு. அவர் எழுதிட்டு வர்றது 4 பக்கம் தான், நாங்கள் அதை 10 பக்கமாக்கி
இப்போ மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க, எதை தூக்கலாம் எதை வைக்கலாம், இதை வச்சா சூரிய ஏன் அதை எடுத்தீங்கன்றார், இந்த பக்கத்தை எடுத்தால் நான் ஏன் இதை எடுத்தீங்கன்றேன், இன்னொன்று தூக்குனா இல்லை இது நல்லா இருக்குது இதை ஏன் தூக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு மாதமாக ட்ரிம்மிங்கை மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. எடிட்டிங்லாம் முடிச்சிட்டாரு. இது எங்கே போய் நான் தூக்குறது என்ன பண்ணுறது அந்த லெவலில் தான். ஸோ நாங்கள் எல்லோரும் சேரும்போது இப்படி தான் பண்ணி கொடுத்துருவோம். பட் அவர் வந்து இது மாதிரி தான் வருத்தப்பட வாலிபர் சங்கம் எனக்கு தெரிஞ்சு 3.5 மணி நேரம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை சார்? ஆமாம், நாங்கள் எப்போவுமே ஒரு காவியமாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை படமாக மாற்றுறது அவருடைய கையில் தான் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பேசினா கீர்த்தி சுரேஷ். இந்த படத்தில் வந்து நிறைய பேர் கூட கேட்டாங்க, இந்த ஹீரோயின் தான் வேணும் இந்த ஹீரோயின் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களாமே அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு எந்த ஹீரோயினாக இருந்தாலும் ஹாப்பி அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் தான் கீர்த்தி சுரேஷ். இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் பெரிய அட்வான்டேஜ் தமிழ் அவங்களுக்கு பேச தெரிஞ்சது அண்ட் படிக்க தெரிஞ்சது. ஏன்னா சீன் பேப்பரை கொடுக்கும் பொழுது என்ன இம்ப்ரவைசேஷன்னாலும் ஸ்பாட்டில் பண்ணிக்கலாம். அவங்க கேஷுவலாக பண்ணுவாங்க. முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு 3-4 டேஸ் ஃபஸ்ட்டு வந்து நடித்தாங்க. ரொம்ப அமைதியாக டைலாக் வந்து ஃபோர்ஸாக இருந்தால் கூட அது ரொம்ப சாஃப்டாக பேசினா. அப்புறம் டேரக்டர் சாரும் எங்களுக்கும் டவுட்டு, சார் போக போக சண்டை போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கே, இது வந்து ரொம்ப சாஃப்டாக பேசுகிறாங்களே எப்படி சார் அப்படின்னு அவர் கேட்டார். எனக்கு தெரில சார், நீங்கள் தான் சார் இது எப்படின்னா, சரி சார் பார்ப்போம் சார் அடுத்த ஷெட்யூலில் அப்படின்னா. அடுத்த ஷெட்யூல் எங்கே போயிட்டு வந்தாங்கன்னு தெரில, வேறு ஏதாவது படம் நடிச்சு முடிச்சுட்டு வந்தாங்களா, ஃபுல்லாக ரைடு கிளப்புறாங்க. என்ன அப்படின்னா சென்னையில் தான் படித்தேன் அப்படின்னா, டிப்பிக்கலாக இங்கே படிச்சுட்டு ஊருக்குலாம் வந்து அந்த ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, இவனுங்களாம் என்ன பெரிய இவனுங்க, நாங்கள்லாம் மெட்ராஸ்லேயே படித்தவங்க அப்படின்னு அந்த மென்டாலிட்டியிலே தான் அவங்களோட சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ இந்த படம் அவங்க இந்த படத்துக்கும் பெரிய ப்ளஸ், இந்த படம் அவங்களுக்கு கெரியருக்கும் லைஃபுக்கும் பெரிய ப்ளஸ்ஸாக நிச்சயமாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நான் பேச போகிறது பாலசுப்ரமணியம் சார் பற்றி. அவரை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஸ்ட் அழகாக தெரியணும், ஹீரோயின்றது அவங்க மட்டும்தான் அப்படின்றது இல்லை, யார் ஃப்ரேமுக்குள்ளே இருந்தாலும் அழகாக தெரியணும் அப்படிங்கிறதான். நான் நடுவில் ஒரு முறை பிசி ஸ்ரீராம் சாரை சந்தித்து பேசும்பொழுது அவர் சொன்னார், பாலு வந்து எப்போவுமே எல்லாமே அழகாக இருக்கணும்னு யோசிப்பார். என்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது கூட நான் ஃப்ரேமில் ஏதாவது ஒன்று வச்சுருப்பேன், திடீர்னு பார்த்தா அந்த செடியையும் மரத்தையும் தொடச்சிட்டு இருப்பார். என்ன பண்ணுறேன்னா, இல்லை சார் செடி அழகாக இருக்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த படம் பார்க்கும்பொழுது கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். இது வந்து ஊரில் நடக்குதுன்றதுக்காக சும்மா எப்படி வேணால் எடுத்துடலாம் அப்படின்றது இருக்காது, தெளிவாக அழகாக இருக்கும். இந்த படத்துலேயும் என்னை அழகாக காமிச்சதுக்காக பெரிய தேங்க்ஸ் சார். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய கெமிஸ்ட்ரி பேர் சொல்லிட்டு வந்தாங்க, பேரு கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராடினரி கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறது வந்து அங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க, இமான் அண்ணன், யுகபாரதி சார். அவங்களுக்குள்ளே தான் நினைக்கிறேன் ஒரு பாட்டை வந்து, அதுவும் எதிர்பார்ப்புக்குரிய ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டை எடுத்த உடனே இன்ஸ்டன்ட் ஹிட் ஆக்கி வைரல் ஆக்குறதுங்கிறது பெரிய விஷயம். அது வந்து அவங்க 2 பேருடைய புரிதல் தான் சாத்தியமாக்குச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் இருக்க ஒவ்வொரு பாட்டுமே வந்து கேட்ட உடனே எல்லாருக்கும் பிடிக்கணும், இன்ஸ்டண்ட்டாக ஹிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா தான். இது வந்து படத்துக்கு பெரிய வலுவாக இருக்கணும் அப்படிங்கிற ஐடியா தான். ஏன்னா காமெடியாக படம் போயிட்டே இருக்கும்பொழுது வர்ற ஒவ்வொரு பாட்டும் கதை இன்னொரு லெவலுக்கு தான் நவுத்திட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாவில் இருக்க பாட்டு தான். ஸோ அந்த வகையில் அவங்களுடைய காம்பினேஷனில் எப்பவுமே பாட்டு நல்லா இருந்திருக்கு, இந்த படத்துலேயும் நல்லா வந்திருக்கு. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி பாட்டு பெரிய அடையாளமாக மாறி இருக்கு. மனம் கொத்தி பறவை, அதுக்கப்புறம் வருத்தப்பட வாலிபர் சங்கம், அப்புறம் இந்த படம் இமானனுக்கும் எனக்குமான 3வது படம் இது. அண்ட் யுகபாரதி சார் தான் எனக்கு இது வரைக்கும் அதிகமான பாட்டு எழுதுனது. நான் 35 பாட்டு எனக்கு இது வரைக்கும் வந்திருக்கு, அதில் 20 பாட்டு யுகபாரதி சார் தான் எழுதியிருக்காரு. தேங்க்யூ சார், அதுக்கு பெரிய நன்றி. ஹிமானனுக்கு நான் எப்போவுமே தேங்க்ஸ் சொல்லிட்டு தான் இருக்கணும், அது இந்த மேடையில் மட்டும் சொல்கிறது பார்த்தா நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு எப்போவுமே உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த படத்துக்காக இப்படின்றதெல்லாம் இல்லாமல் எல்லா படத்துக்கும் இப்படி தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த டெடிகேஷனையும் சின்சியாரிட்டியும் கற்றுருக்கேன். எப்போ போனாலும் அவர் ஸ்டுடியோவில் பார்க்கலாம். வேலை அதை கரெக்டாக செய்வோம், மீதி எல்லாமே நான் ரொம்ப டென்ஷன் ஆவேன். இந்த வேலை ஐயோ இது எப்படி இருக்க போது, எப்படி இருக்கும் தம்பி, வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கோம் தம்பி, இது கரெக்டாக நடக்கும் அப்படின்னு எப்போவுமே என்னை சமாதானப்படுத்தி கரெக்டாக கூட்டிகிட்டு வர இமான். தேங்க்யூண்ணா இந்த படத்துலேயே அந்த பாடல்களுக்கு. அதுக்கப்புறம் இப்போ நான் பேச போகிறது 2 பேர் பற்றி. ஒருத்தர் ராஜா அண்ணன், அவருக்கு பெரிய தேங்க்ஸ். இந்த படம் அசம்பிள் ஆகி இது இவ்வளோ பெருசாக இன்றைக்கி இங்கே வந்து நின்றுருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இன்னொரு மிக முக்கியமான காரணம் ராஜா அண்ணன், அவங்களுக்கு பெரிய நன்றி. அண்ட் ஃபைனலாக லிங்குசாமி சார் அண்ட் போஸ் சார், பெரிய தேங்க்ஸ் சார். ஏன்னா இந்த படம் வந்து பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி இருந்தது, இதை பண்ணுறதுக்கான சிரமங்கள் என்ன இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து 2-3 பேர் பேசினாங்க. பேசிட்டு ஐயோ நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அங்கே, இல்லையே அது கொஞ்சம் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும், அதனால் நீங்கள் வெளில வந்து வேற எங்கேயாவது பண்ணிவிடுங்க அப்படின்னு எனக்கும் சொன்னாங்க, பொன்ராம் சாருக்கும் சொன்னாங்க. நான் மேடையில் சொல்லிக்கிறேன் சார், நீங்கள் எடுத்துக்க வேணாம், ஏன்னா உண்மை என்னன்றது தெரியணும் இல்லையா சார். நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ நானும் பொன்ராம் சாரும் பேசிக்கிட்டோம், ஓகே நம்ம இது வந்து ஓகே வெளில போய் இந்த படத்தை பண்ணால் இந்த படம் ரிலீஸ் ஆகும், படம் வரும், நம்ம நல்ல இயக்குனராக இருப்போம், நல்ல நடிகராக இருப்போம். பட் இப்போ இந்த சிச்சுவேஷனில்
யார் கஷ்டம் நமக்கும் அப்படின்னு நினச்சிட்டு கூட நின்னா நம்ம நடிகனாவோ இயக்குனராகவோ இருக்கிறத தாண்டி நல்ல மனிதனாக இருக்கலாம் அப்படிங்கிறதுல வந்து 2 பேரும் உறுதியாக இருந்தோம். இந்த படம் என்னவா வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நாங்கள் எல்லாருமே லிங்குசாமி சார், போஸ் சார் பின்னாடி நிற்கிறோம், நின்றுட்டே தான் இருப்போம். எங்களுக்கு இந்த படம் வரணும் அப்படிங்கிறத தாண்டி நாங்கள் எல்லாரும் ஜெயிக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. இது வரும், இதுக்கு பிரச்சனை இருக்குது, இதுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது, எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருக்குது. ப்ராப்ளத்தை ஃபேஸே பண்ணலன்னா, நான் அடிக்கடி ரஜினி சார் சொன்ன லைனை தான் மைண்டில் வச்சுக்குவேன், சோதனையை சந்திச்சாதான் ஏன் சாதனை அப்படின்னு சொல்லி. சாதிக்கிற நாள் ஒரு நாள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில். அன்றைக்கி இன்னும் டீட்டெயிலாக பேசலான்னு நினைக்கிறேன் இதை பற்றி. ஏன்னா நிறைய காயப்பட்டோம், நிறைய கஷ்டப்பட்டோம். அதுக்கெல்லாம் நாங்கள் இன்றைக்கி சந்தோஷமாக இன்றைக்கி இந்த டீசரை, இந்த போஸ்டரை இந்த இடத்துல எல்லோரும் உட்காந்து ஒன்றா பார்க்குறது தான் எங்களுடைய பெரிய சந்தோஷம்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டேஜுக்கு இந்த படம் இங்கே வந்திருக்குன்னா இதை தாண்டி இன்னும் ஒரு பெரிய ஸ்டேஜில் இந்த படம் போய் நிற்கும். அன்றைக்கி அந்த ஸ்டேஜில் நாங்கள் எல்லாருமே அவங்கள இன்னும் சந்தோஷமான முகத்தோடு சந்திப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. அண்ட் விவேகேஷன் சார் உங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ், அண்ட் துரைராஜ் சார் உங்களுக்கும் தேங்க்ஸ். அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் இந்த படத்தில், எங்கள் ஆர்ட் டைரக்டருக்கு. ஏன்னா எந்த சீன் ஆர்ட் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் செட்டு போடுங்க அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்தா பேனராக இருக்கும். அதனால அவருக்கு பேனர்ஜி அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் இந்த படத்தில் இருந்து. ஸோ பேனர்ஜி சார் உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. அண்ட் எங்களுடைய டீம் எல்லாருக்கும், மேனேஜர்ஸ் எல்லாருக்குமே, அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மற்ற டெக்னீஷியன்ஸ், டெக்னிக்கல் டீமில் இருக்கிற எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. கிளம்புங்க. இல்லை அது இல்லை, வேறு எதாவது சொல்லியிருக்காங்க. ஓகே, எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். ஏன்னா ஒரு பெரிய அழுத்தத்தில், பெரிய ப்ரெஷரில் ஒட்டுமொத்த டீமும் ஒரு ஜாலியான படம் பண்ணியிருக்கிறோம். இது மக்களை எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதான். சிந்திக்கிறதுக்கு எப்படி வருத்தப்பட வாலிபர் சங்கங்கள் அங்கங்கே இருந்துச்சு, எங்கே இருந்துச்சுன்னு கேட்காதீங்க, இருந்துச்சு. ஒரு 10 வாட்டி பார்த்தீங்கன்னா புரியும், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது. ஃபேமிலியை விட்டு கொடுத்துடாதீங்க, வாழ்க்கையில் வந்து ஏதாவது முயற்சி பண்ணால் ஜெயிக்கலாம், அந்த மாதிரி அங்கங்கே அதை போட்டு ரொம்ப அழுத்தாமல் அதை அழகாக ஜாலியாக சொல்லியிருக்கிறோம். ஒரு என்டர்டெய்னிங்கான படம். இதில் புதுசாக என்ன இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு புதுசாக திரும்பவும் சொல்லிக்கிறேன். ஏன்னா அதுலேருந்து என்ன பண்ண போகிறீங்க, அதையே எப்படி பண்ணுவீங்க அப்படின்னாங்க. அதையே பண்ணுறது தான் சிரமமான விஷயம். அந்த சிரமத்தையும் அந்த கஷ்டத்தையும் தான் தைரியமாக எடுத்திருக்கோம். வருத்தப்பட வாலிபர் சங்கம் மாதிரியான ஒரு ஜாலியான, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரையும் ரசிக்க வைக்கிற மாதிரியான ஒரு படம். ரஜினி சார் பேரை வேறு வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால அவர் படம் எப்படி ஜனரஞ்சகமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு முயற்சி தான். அவ்வளோ மாசாக இருக்குமான்னா தெரியாது, பட் எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான படமாக எடுக்கணுன்றது தான் எங்களுடைய ஆசை. அதுக்கு தான் முயற்சி பண்ணியிருக்கிறோம். அண்ட் இங்கே வந்திருந்த எல்லாருக்கும் பெரிய நன்றி. அண்ட் இதை லைவாக பார்த்துட்டு இருக்க ஆடியன்ஸ் எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ். உங்களுடைய சப்போர்ட் எங்கள் எல்லாருக்குமே, இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தேவை. அண்ட் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு பதிலாக நாங்கள் எல்லாருமே உங்களை தொடர்ந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்போம். அண்ட் அந்த உறுதியோடையும் இந்த ரஜினி முருகன் ஹிட், சூப்பர் ஹிட், பிளாக் பஸ்டர் இது என்னன்றது தெரியல, அதை மக்கள் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். பட் நீங்கள் ஒரு நல்ல சப்போர்ட்டையும் முடிவையும் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த இடத்துலேருந்து விடைபெறேன். ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. சூரி சார் வாங்க, உங்களுக்கு இந்த படத்தில் வந்து எப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி இருந்தது நடித்தது, நண்பரோட நடித்தது எப்படி இருந்தது, எல்லாத்தையும் வந்து எங்களோட பகிர்ந்துக்கங்க வாங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எப்படி குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த படத்தை ரொம்ப பாசிட்டிவாக எல்லாருமே சொன்னாங்க. இந்த பேருக்கே இந்த படம் ஓடும்பா, இந்த போஸ்ட்டுக்கே இந்த படம் ஓடும்பா, இந்த படம் கிட்டுதாப்பான்ட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடைகிற வரைக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ரஜினி முருகன் இந்த டைட்டில் ஆரம்பிச்சிருந்து எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் இந்த டீம் கண்டிப்பாக அந்த படம் ஹிட்டு தாங்க அப்படின்னு. அந்த படத்தோட ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட் இப்போ வெளில வந்துச்சு சமீபத்தில். அதை பார்த்துட்டு அவ்வளோ பேர் போகணும், இல்லைங்க இந்த படம் 100% கிட்டுங்கன்ட்டு. இந்த சாங் ஒன்று இப்போ வெளியிட்டோம், என்னம்மா இப்படி பண்ணுறீங்களாமான்ட்டு. அதை பார்க்காதவங்க யாரும் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எங்கள் ஊருக்குள்ளெல்லாம் டிவி பார்க்குறதே பெரிய விஷயம். எங்கள் அண்ணன் கொஞ்சம்லாம் உள்ளே இப்போ வீட்டுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போகிறேன், அந்த சாங்கை ஃபுல்லாக பார்த்து ஸ்டேஜில் ஆடியிருக்காங்க. அவ்வளோவுக்கு ரீச் ஆகிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் இப்படி ஒரு வெற்றி படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த எங்கள் இயக்குனர் பிரதர் பொன்ராமுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்டா வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஒவ்வொருத்தனுக்கு வரப்போ லைட்டாக அப்படி பின்னாடி முதுகை பிடிச்சி ஒரு தள்ளி விடுவாங்க. அப்படி அமைஞ்ச படம் எனக்கு விவிஎஸ். அதுக்கப்புறம் அப்படியே பிடிச்சி மேலே போயிட்டுருக்கப்ப திருப்பி எங்கடா இருக்கேன் நம்ம பிரதர், அங்கே இருக்கானா, முடிஞ்சால் போய் அங்கேருந்து இன்னும் ஒரு தள்ளி விடுவோம் அப்படின்னு என்னை தள்ளி விட்டுருக்காரு இந்த படத்தில் இருந்து. அதுக்கு நான் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். கார்த்திக்கு எல்லா படத்துலையுமே கண்டிப்பாக ஒரு சீன் இருக்கிறப்ப கூட காமெடியாக இருந்தால் நல்லாயிருக்கும், கொஞ்சம் அந்த சீன் போர் அடிக்காமல் போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச கார்த்திக் அது தேவையே இல்லை. கார்த்திக் எந்த படத்தில் எந்த சீனை விட்டால் கூட
அந்த சீனுக்கு என்ன தேவை அதை கொண்டு வருவாப்புல. டேரக்டர் இல்லை இந்த இடத்துல காமெடி இல்லை ஆனால் கொஞ்சம் காமெடி தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக அதை காமெடி சீன் ஆக்கிடுவாப்புல. ஒரு காமெடி இருந்து தான் அந்த சீனை காமெடி ஆக்கணும் அப்படின்றது இல்லை. ஸோ கார்த்தியோட எண்ணத்துக்கு கார்த்தியோட முயற்சிக்கு ஒரு படத்துக்கு உள்ளே போயிட்டாப்புலண்டா எண்டு வரைக்கும் எனி டைம் அந்த படத்தை அவ்வளோ நேசிக்கிறேன். டேரக்டர் இருந்து மியூசிக் டேரக்டர் இருந்து கவிஞர்கிட்ட எல்லாத்தையுமே ஃபோன் போட்டு பேசி எல்லாத்தையும் எனி டைம் அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவ்வளோ நேசிக்கிறாப்புல. கண்டிப்பாக ஒரு உண்மையான உழைப்பாளி கார்த்தி. தமிழ் சினிமான்னு பெரிய ஒரு உச்சத்துக்கு நீங்கள் போவீங்க கார்த்தி, அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. அப்புறம் எப்படி கார்த்தி அப்படின்னம்னா கூட என்னையை சொல்லுவாங்க, பரவாயில்ல நல்லா இருக்குது அந்த காம்பினேஷன். அதே மாதிரி எங்கள் அண்ணன் இமான் அண்ணன்னா கண்டிப்பாக யுவபாரதி அண்ணன் சொல்லி ஆகணும். அவங்க 2 பேர் இருந்தேன். அப்படி ஒரு ஹிட்டுக்கு எங்கள் கூட இருந்த எல்லாத்தையும் எங்களுக்கு ஒரு வெற்றி பாதையில் தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போவும் அடுத்தடுத்து இன்னும் ஒரு பெரிய ஒரு வெற்றி படமாக கொடுத்துட்ருக்காங்க. அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த அண்ணனுக்கு இப்போ ராஜகிரண் சார்னா எலும்பை ஒடிப்பார் இல்லை எலும்பை கடிப்பார் எல்லாம் சொல்லுவாங்க. இதில் அதெல்லாம் மீறி ஒரு மனசை புரிஞ்சு எடுத்துட்டார். ஒரு இடத்துலலாம் இதான் சீன், இதான் விஷயம் அப்படின்னு பிரதர் சொல்லிக்கிட்டே இருப்பார். கேட்டிருப்பார். சரி அப்படியே வந்துடு கூட அப்படி கொஞ்சம் போனால் கூட அப்படி விட்டுருங்க, கடைசியாக நீங்கள் அதை அவங்க பிடிக்கன்ட்டு விட்டுருங்க அப்படின்ட்டு ஆரம்பித்தார் சார். கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் க்ரௌடு. அப்படியே ஜாலியாக பேசி நான் ஏன் இப்படி வந்தேன், என்னோடய குடும்பம் யார் என்னென்னா அப்படின்னு சொல்லி முடிக்கிறப்ப அத்தனை பேரும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. எல்லாத்துக்கும் கண்ணில் தண்ணி வந்துருச்சு. முடிச்சோன்னா வந்து சாருக்கு நிறையா பேர் கை கொடுத்தேன். என்ன சார் போய்கிட்டே இருக்கு, ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு எங்களுக்கே அப்படின்னு சொல்ல அவ்வளோ ஒரு அப்படியே தன்னை மறந்து எல்லாருமே அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஆனால் வந்து சூப்பர். அது மட்டும் இல்லாமல் நல்லா தான் ஒரு டைலாக் நடித்தா கூட வந்து ஓகே இந்த இடத்துல என்ன லைட் ஏதாவது ஒன்று என் மேலே டைலாக் போட்டு விடுங்களேன்றார். சரி என்ன சார் இந்த மாதிரி போடுங்க சார், இது வேண்டாம் சார், தப்பு சார். ஐயா நீங்கள் சொல்லுங்கள் நல்லா ஒரு நிமிஷம் இருங்க, டேரக்டரை கூப்பிட்டு சொல்லுவார். சார் நல்லா இருக்கும்ல, அவர் ஓகே தான் அது நல்லா இருக்கும், அந்த உங்களை சொன்னேன் அதை சொல்லுங்கள் நல்லா இருக்கு இந்த மாதிரி சீரியஸாக நான் பண்ணிட்டு இருக்கப்போ வாருங்க அப்புறம் நல்லாயிருக்கும் அப்படின்னுவார். அதெல்லாம் பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய ஹீரோ இன்றைக்கி ஒரு நேரத்தில் தமிழ்நாட்டையும் அப்படி கலக்குனார். அதுக்கப்புறம் இன்றைக்கி தாத்தா கேரக்டர் அப்பா கேரக்டர் இப்போவும் கலக்கிட்டு இருக்காரு. சார் நீங்கள் எப்பவும் எங்கள் எல்லாத்துக்கும் எல்லா நடிகருக்கும் எல்லா ஹீரோவுக்கும் எல்லா ப்ரொடியூசருக்கும் நீங்கள் இதே மாதிரி இருக்கணும் சார். அதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் சார். ஒரு ஹீரோயினே தங்கச்சின்டிப்பா அடுத்த வார்த்தை தங்கச்சின்ட்டு ஏன் பார்க்குறீங்க. கீர்த்தி சுரேஷ் ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிற ஒரு ஹீரோயினே, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் கீர்த்தி சுரேஷும் நான் மேல்மலை சினிமாவில் ஒரு பெரிய ஹீரோயினியாக வரேன். இப்போ லிங்குசாமி சார் இடையில சொன்னாங்க, இல்லை கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருந்துச்சு, கொஞ்சம் அப்படி கஷ்டமாக இருக்குது, அர்ஜுன் முருகனுக்கு அப்படி பிரச்சனை இருக்குதுன்னு யாராவது ஏதாவது நிறையா சொன்னாங்க. கண்டிப்பாக அவர் எண்ணத்துக்கு இன்னும் கூட ஒரு டேரக்டர் காலையில் சொன்னார், இல்லைங்க அப்படி 1000 பேர் சொல்லலாம், அதெல்லாம் மீறி லிங்குசாமி சாரோட குணத்துக்கே கண்டிப்பாக அந்த படம் எந்த தடங்களும் வராதுங்க, எல்லாத்தையும் தாண்டி அந்த படம் வந்து வெற்றி அடையுங்க. இவங்க சுந்தர் சி சார் தான் சொன்னார், அவர் குணத்துக்கே நல்லா இருக்குங்க படம், நீங்கள் பாருங்கள் அவருக்கு எந்த தடங்களும் வராதுங்க அப்படின்றாரு. அதே மாதிரி இந்த ரஜினி முருகன் மேலும் இன்னும் ஒரு திருப்பதி ஃபிலிம்ஸ் இன்னும் பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ரஜினி முருகன் ஒரு படமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். எங்கள் அண்ணன் யானை சம்பந்தானே இன்னும் எத்தனை பேர் இருக்கான்னு தெரியலையே, நிறையா இருக்குது. யானை சம்பந்தானே அவெல்லாம் மேடையில் பேசி ஊரில் பார்த்துருக்கேன். இன்றைக்கி வந்து அவர் கூட சேர்ந்து நடிக்க ரொம்ப பெருமையாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் அண்ணன் சொல்கிற மாதிரி அதான் எல்லாருமே ஜாலியாக ஒரு ஃபேமிலியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம். எங்கள் அண்ணன் பாலசுப்ரமணிய அண்ணன் அதெல்லாம் மீறி அந்த படத்தோட சில ஷாட் வைப்பார்ல சூப்பராக இருக்குது. கார்த்தி சொல்லுவாப்பில், சார் என்ன நடக்குதுங்க, எனக்கு கூட லேசாக அப்படின்றீங்க, இங்கே ரொம்ப நேரம் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்றாப்புல. உனக்கு ஒரு சீன் செகண்ட் ஹாஃபில் ஒரு சீனில் வந்து எனக்கே டவுட்டாக வந்துச்சு, நானா அது அப்படின்னு அவ்வளோ அழகாக காட்டியிருக்காரு. எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எடிட்டர் விவேகிருஷ்ணன் சார் நேஷனல் அவார்டு கண்டிப்பாக இந்த படத்தில் அவருக்கு அந்த அவார்டு கிடைக்கணும். அதெல்லாம் மீறி என் சீனை ரொம்ப வெட்டக்கூடாது, போய் தொலைறான்ட்டு கொஞ்சம் விட்டுருங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம்லாம் கார்த்திக் சொல்லிட்டே இப்போ கார்த்திக் இந்த டைலாக் வந்து அண்ணே ஏன் டைலாக் போனால் உங்கள் டைலாக் கண்டிப்பாக வரும்னே, அதுக்கு நான் அங்கே சொல்லிட்டே இருப்பாப்புல. அதுக்கப்புறம் டேரக்டர் கெஞ்சிக்கிட்டே இருப்பேன், பிரதர் இந்த சீன் சூப்பராக இருக்க பிரதர், இந்த டைலாக் மட்டும் நீங்கள் நல்லா இருங்க, இதை மட்டும் நீங்கள் விட்டுருங்க பிரதர்ன்டுவே. கண்டிப்பாக பிரதர் கண்டிப்பாக இப்படி அவங்க கார்த்திக் அப்புறம் டேரக்டர் கெஞ்சிக்கிட்டே வந்து
படம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. முருகன் போட்டோக்கு அப்புறம் இது என்னங்க பக்கத்தில் இன்னொரு ஃபோட்டோக்கு என் ஒய்ஃபு கேட்பா, இது விவேக் யார் சன்மா, இவர் தாம்மா சாமி, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இவர் தாம்மா, இவர் தான் டெய்லி கும்பிடணும். ஆமாம், இவர் திடீர்னு மூடி வந்து இப்போ தாடி தொலைஞ்சிக்கிட்டே இப்போ தட்டுவா, அப்படி அந்த பட்டனை முடிஞ்சு வச்சுரு அவர் க்ளோஸு போனால் போய்ட்டு இப்போ நல்ல பஞ்சம் அதுவும் போயிடும் டெய்லி. அதனால அண்ணன் இப்போவே சொல்லிடும் பிரதர், வெட்டுங்க அது லைட் அப்படி இப்படி இருந்தால் கூட லைட் கொஞ்சம் ஏற்றுற வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் விட்டு கொடுங்க. எங்கள் ஆர்ட் டைரக்டர் துரேஷ் சார், அவர் சொல்ல வேண்டாம், இல்லை சொல்லிடு. ஸோ இப்போ அவரோட ராசி, அவர் ஒர்க் பண்ண எல்லா படமும் நல்லபடியாக வந்துக்கிட்டு இருக்குது. அந்த வருஷத்தில் எந்த படமும் அண்ணன் படம் அப்படியா எல்லாத்தையும் அந்த அண்ணன் குணத்துக்கு இன்னும் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ரஜினி முருகன் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதுக்கு எப்படி வருத்தப்படாத வாழ்வு பேசுகிறது உங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படமும் உங்களுடைய சப்போர்ட் தேவை. உதவியை கொடுங்க. அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப ஒற்றுமையாக இருந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணீங்க. மேனேஜர் சார் எல்லாத்துக்குமே, ஒர்க் பண்ண டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். இந்த படத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கல அண்ணன் ராஜானுக்கு நாங்கள் எல்லாருமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். கண்டிப்பாக பின்னாடி அவ்வளோ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆக வரைக்கும் கண்டிப்பாக அவங்க ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணே. இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். தி கார்ஜியஸ் கீர்த்தி சுரேஷ் ஏற்கனவே மலையாளத்தில் திலீப் மற்றும் மோகன்லால் போன்ற பெரிய நட்சத்திரங்களோடு நடிச்சிருக்காங்க. இது முதல் படம் தமிழில். அவங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க. இது என்ன மாயத்துக்கு அப்புறம் ரஜினி முருகன் என்னோடய 2வது தமிழ் படம். இவ்வளோ பெரிய மேடையில் நிற்கிறேன். முதல்ல நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். பொன்ராம் சார், ராஜா சார், முத்துக்குமார் சார், இவங்க தான் முதல்ல இந்த படத்தை பற்றி சொல்ல வந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், இவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க. பொன்ராம் சார் எனக்கு கதை சொல்ல வந்தபோது நான் ஆக்சுவலாக ஃபுல்லாக கதையே கேட்கல. அவர் ஜஸ்ட்டு ஆரம்பித்து ஒரே ஒரு சீன் தான் சொன்னார். நான் அப்போவே சொல்லிட்டேன் சார் ஓகே சார் அப்படின்ட்டேன். ஸோ முதல் ஆரம்பத்துலேருந்து எனக்கு ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லேருந்து, ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ்லேருந்து, யூனிட் பாய்லேருந்து எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் லைட்மேன் எல்லாருக்கும். அப்புறம் பாலு சார் ரொம்ப அழகாக எங்கள் எல்லாரையும் இந்த படத்தில் காமிச்சிருக்காரு. ரொம்ப நன்றி சார். யுகபாரதி சார், இமான் அண்ணன், உங்கள் 2 பேரோடையும் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினச்சிருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இமான் அண்ணன் உங்கள் பாட்டுக்கு நான் ஆடியிருக்கேன், இன்னும் பாடுவேனான்னு தெரில, ஆடியிருக்கேன், நடிச்சிருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆர்ட் டைரக்டர் சார் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இல்லை எனக்கு கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் முதல்ல ராஜ்கிரண் சார் சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர். அவரை பார்க்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி அவரோட நடிச்சிருக்கேன், அவரோட படத்தில் நடிச்சிருக்கேன்னு நினைக்கும். எனக்கு அவரோட நிறைய காம்பினேஷன்ஸ் இல்லை, பட் இருந்தால் கூட அவர் இருக்கிற அந்த ஒரு ஸ்க்ரீனில் நானும் இருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ சார். சூரியண்ணா என் அண்ணன் மாதிரி தான். சூரியண்ணா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்கள் கூட நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்தது. தேங்க்ஸ் அண்ணன். அப்புறம் மனோபாலா சாரோட ஒரு சின்ன ஒரு சீனில் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அப்புறம் ஞானசம்பந்தா சார், அவர் ஆக்சுவலாக சிவா கூட பரவாயில்லன்னு சொல்லலாம். ஞானசம்பந்தா சார் அவர் பயங்கரமாக கலாய்ப்பார், பயங்கரமாக காமெடி பண்ணுவார். உங்ககிட்ட நான் கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது சார். அப்புறம் எடிட்டர் விவேக் ஹர்ஷன், அவர் அப்பப்போ கூப்பிட்டு நான் டார்ச்சர் பண்ணுவேன், என் சீன் எதுவும் கட் பண்ணிடாதீங்க, என் சீன் நிறைய போடுங்க, சிவாவை விட நிறைய போடுங்க அப்படின்னு டார்ச்சர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. அண்ட் சிவா ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் யங் டேலண்ட்ஸ்னே சொல்லலாம். போதுமா சிவா? அவர் கேட்காத மாதிரி நடிக்கிறாரு. ஹி இஸ் ஆக்சுவலி நிஜமாகவே அவர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் யங் டேலண்ட்ஸ். நான் நிறைய இடத்துல இந்த ரஜினி முருகன் நடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல போகும்போது
இப்படி கேட்பாங்க, என்ன படம் பண்ணிட்டுருக்கீங்க? ரஜினி முருகன். ஹீரோ யார்? சிவகார்த்திகேயன். ஓ, சிவகார்த்திகேயனோட நடிக்கிறீங்களா? நீங்கள் ஹிட்டு தான் அப்படிம்பாங்க. ஸோ அது கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சிவா. ஸோ அது நீங்கள் அது ஒரு பெரிய பெருமை. அப்புறம் லாஸ்ட் பட் நெவர் த லீஸ்ட் ப்ரொடியூசர், தேங்க்யூ ஸோ மச் சார். திருப்பதி பிரதர்ஸ்க்கு என்னோட பெரிய பெரிய நன்றி. எல்லாருக்கும் இதில் ஒர்க் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றி. கடவுளுக்கு நன்றி. அம்மா அப்பா இங்கே வரல, அவங்களுக்கு வர முடியல, பட் அவங்களால தான் நான் இன்றைக்கி இங்கே இருக்கேன். ஸோ அவங்கள நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன். அண்ட் யாரோட பேராவது விட்டுருந்தேன் நான் மன்னிச்சிருங்க. ரஜினி முருகனோட பாடல்கள் எல்லாம் இது பெரிய ஹிட் ஆகணும், பிளாக் பஸ்டர் ஆகணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸ்ரீ லிங்குசாமி சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். முதல்ல வந்து இந்த டீமுக்கு தகுந்த மாதிரி டியூன் பண்ணிவிட்டு முதல்ல ஜாலியாக பேசிட்டு அதுக்கப்புறம் எமோஷன் ஆகாமல் இந்த கதை வந்து அவங்க கேட்டு முடித்தோடனே சேம் கும்கி பண்ணும்போது கும்கி படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே மைனாவுடைய டிசைன்ஸு அந்த படம் வந்து வருங்கிற நம்பிக்கையில் தான் பிரபுசாலமை நான் கமிட் பண்ணேன். அதுக்கு பிறகு அந்த படம் மிகப்பெரிய சேம் இமான் யோபாரதி கூட்டணியில் அவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த படமும் வருத்தப்பட வாலி சங்கம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து அவரை கமிட் பண்ணியாச்சு பொன்ராமை. கதை கேட்டவுடனே எனக்கு வந்து என்னென்னா, பொன்ராமிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ஈஸியாக தேட்ரு மூடுக்கு ஒரு ஃப்ளோ இருக்குது. எனக்கு என்னென்னா அதை பாதுகாத்து வைக்கணும். ஏன்னா இந்த சினிமாவில் வந்து என்னென்னா, நம்ம வந்தப்போ ஒரு மனசோட ரொம்ப எல்லாமே பாசிட்டிவான ஒரு மனிதர்களாக கண்ணில் தெரிகிற இந்த காலகட்டம் இருக்குல்ல, இப்போவே நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் எல்லாமே செஞ்சு முடிச்சிருங்க. ஏன்னா நிறைய உத்தம வில்லன்கள் வாழ்க்கையில் நிறைய வருவாங்க. அதெல்லாம் கடந்து நம்ம வந்து லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும்னா இந்த மனசோட நீங்கள் என்றைக்குமே இருக்கணும். அதை நான் வந்து கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். அவ்வளோ ப்ளைனாக அவ்வளவு இப்படி ஒரு டயட்டை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு அந்த மூடு தான் இந்த படம். எனக்கு இன்றைக்கி காலையில் ஒரு 6 மணிக்கு பீச்சுக்காக சும்மா கதை இன்றைக்கி சொல்ல வேண்டியது அசிஸ்டன்ஸுக்கு சண்டைக்கோழி பாட்டு. அதுக்கு முன்னாடி சும்மா ஒரு இதுக்காக போவோமேன்னு சொல்லி இன்றைக்கி போஸ்ட் ஓட்டுவாங்க, இன்றைக்கி ஃபங்க்ஷன் இருக்க, அதெல்லாம் மனசில் வச்சுக்காமல் சும்மா போனேன். எங்கே பார்த்தாலும் ரஜினி முருகன் போஸ்டர் பார்த்த உடனேயே இந்த பிரச்சனை எல்லாமே எனக்கு மேட்ரே கிடையாது. அது வந்து ஒன்றுமே இல்லை. அது வந்து என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு மெட்ராஸுக்கு வந்தப்போ அன்னையிலேருந்தே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதெல்லாம் அன்னைக்கு தெரியாது, இன்றைக்கி தெரியுது. அதெல்லாம் கடந்து தான் ஒவ்வொரு காலத்துலேயும் வந்துட்டுருக்கோம். எனக்கு அந்த போஸ்டர்ஸ் பார்த்தோன்னே அவ்வளோ எனர்ஜியாக இருந்துச்சு. ரன் படம் பார்த்துட்டு போஸ்டர்ஸை பார்த்துட்டு அப்போது சேம் டயத்தில் பாபாவும் நடந்துட்டு இருந்துச்சு. நான் எடிட்டிங் ரூமில் இருந்தேன். அப்போ தான் ரஜினி சார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவர் வந்த உடனே நாங்கள் டீமாக அப்படி நின்னோம். நாங்கள் எடிட்டிங் முடிச்சுட்டு அவங்க வரணும். அப்போ வந்து ரஜினி சார் வந்தோடனே கேட்டார், இது ரன் இங்கே தானே நடக்குது, நான் வாந்தி வேலை பார்த்தேன் போஸ்டர்ஸ் எல்லாம் செம்ம எனர்ஜியாக இருக்குது போஸ்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்களை அவ்வளோ உற்சாகமாக சொன்னார் ரஜினி சார். ஒரு சில படத்துடைய அந்த போஸ்டர்லேயே தெரியும் அந்த படத்துடைய மூடு என்ன, அந்த படத்தை என்ன லெவல் போக போகுதுன்னு. இன்றைக்கி அது எனக்கு கண்ணில் தெரிஞ்சது. முதல்ல இந்த படம் ரஜினி முருகன் அந்த டைட்டிலுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். யாருக்குன்னா ரஜினி சாருக்கு. ஏன்னா ரஜினிகாந்த்னு ஒரு டைட்டில் வச்சு இந்தியில் வச்சப்போ அந்த டைட்டில் வந்து வைக்கிறதுக்கு வந்து அப்போ அலோவ் பண்ணல. சிவாஜின்னு டைட்டில் வைக்கிறப்போ சங்கர் சார் போய் சிவாஜி சார் ஃபேமிலியை கேட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்ததுக்கு பிறகு தான் அந்த டைட்டில் வச்சாங்க. அது மாதிரி ரஜினி சார் மேலே ஒரு டைட்டில் வைக்கிறப்ப கண்டிப்பாக அவங்கள்ட்ட கேட்கணும், கேட்டுட்டு தான் நம்ம வந்து பண்ணணும்னு சொன்னோடனே ரஜினி சாருக்கு மீட் பண்ண வர்றதுக்காக நான் ஃபோன் பண்ணேன். அப்போ வந்து ரஜினி சார் வந்து என்ன விஷயம்னு கேளுங்க சுப்பையா, நம்ம ஏன் அனாவசியமாக டைரக்டர் அவங்க வந்துக்கிட்டு அவங்க ஒர்க் இருக்கும், இன்னும் சும்மா ஃபோன்லேயே சொல்லுங்கள் என்னென்னு கேளுங்க. நாங்கள் உடனே நான் வந்து சாருக்கு வந்து லைனில் வந்தாங்க. நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ரஜினி முருகன் ஒரு டைட்டில் சார், அது போன படத்தில் அவர் டைரக்டர் ஒர்க் பண்ணப்போ அந்த படத்தில் உள்ள கேரக்டர் பேர் இந்த டைட்டில் வந்து வச்சு தான் அந்த கதை பண்ணியிருக்காரு சார். ஆனால் அந்த கதைக்கு ரொம்ப முக்கியமாக படுது. கண்டிப்பாக நெகட்டிவாக எங்கேயுமே எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ணல சார். படத்தில் டீ கடையில் ஒரு இடத்துல வரும், அதே மாதிரி வந்து படம் முழுக்கவே ஒரு பாசிட்டிவான மூடில் தான் இருக்கும். தப்பாக இருக்கா சார்? நான் நிறைய பேச ஆரம்பித்தேன். இல்லை ஒரு நிமிஷம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த டைட்டில் வைக்கணும் அவ்வளோதானே, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஒரு 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணி சௌந்தர்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த பழைய கேஸ் ஒன்று இருக்குது இந்த ரஜினிங்கிற டைட்டிலுக்காக, அதையும் நீங்கள் கிளியரன்ஸ் லெட்டர் வாங்கிக்காங்க, நீங்கள் அதை பற்றி பேசவே வேணாம் அப்படின்ட்டாங்க. ரஜினி சாருக்கு அவ்வளவு நான் பயங்கர ரஜினி ரசிகன். அவங்க இந்த டைட்டில் எனக்காக விட்டு கொடுத்ததுக்கு, அவர் பேர் வச்சுக்கிறதுக்கு வந்து சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
இது யாருக்கு வேணும் அமைஞ்சிருக்கலாம் இந்த ரஜினி முருகன் டைட்டிலு. அது அமையணும்னு ஒரு ஹீரோவுக்கு ஒரு காலகட்டத்தில் தீர்மானிக்குதுன்னா அது இன்றைக்கி சிவாவுக்கு அமைஞ்சது வந்து அவர் வந்து கொடுத்து வச்சுருக்கணும். அதுக்கான தகுதியும் இருக்குது, உண்மையிலே அதுக்கான தகுதி 100% இருக்குது. அவருடைய எங்கள் ஆஃபீஸுக்கு நான் வந்து ஆனந்தவிடன் ஃபங்க்ஷன் 2 பேருமே மீட் பண்ணிவிட்டு, இது ஆல்ரெடி ஒரு இன்சிடென்ட் இந்த மேடையில் சொல்லியிருக்கேன், ஏதோ ஒரு மேடையில் இருந்தாலும் இது எங்கள் மேடை, எங்களுடைய விழாங்கிறனால எங்கேயும் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அந்த ஜம்ப்பு, அந்த வளர்ச்சி, இந்த குறுகிய காலத்தில் இவ்வளோ பெரிய ஒரு இடம், அது வந்து என்னதான் இருந்தாலும் சரி, சினிமாவில் ஒரு சிலது அமையுதும்பாங்க, அது வந்து நம்ம அமைச்சிக்கவே முடியாது, அது அமையணும். அது அவருக்கு வந்து கரெக்டாக அமையுது எல்லா வகையிலையும். அவர் வந்து கரெக்டாக எங்கள் ஆஃபீஸுக்கு வந்து பாலசக்திவேல் படம் வந்து வழக்கேன் படத்தில் அப்போ வந்து ஹீரோ செலக்ட் ஆகலை. அப்போ வந்து கேட்டார், சார் வந்து பாலசக்திவேல் சார் நான் மீட் பண்ணேன் சார், ஒரு தடவை நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட முடியுமான்னாரு. ஒருவேளை இந்த படத்தில் ஹீரோ இன்னும் செலக்ட் ஆகலையா, அது சார்பாக தான் கேட்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே சார் நல்ல விஷயம், நீங்கள் போய் பாருங்கள், ஹீரோ செலெக்ஷன் தான் போயிட்டுருக்கேன். சார் நீங்கள் வேறு சார் காமெடி பண்ணாதீங்க சார், சின்னதாக ஒரு கேரக்டர் ஏதாவது இருக்குமான்னு சொல்லி கேட்க தான் சார், ஏன் ஹீரோலாம் கொடுத்தா பண்ண மாட்டீங்களான்னு கேட்டேன். பார்த்தா இன்றைக்கி நினச்சே பார்க்க முடியல, அவ்வளோ பெரிய வந்து இப்போ தான் வழக்கேன் வந்து பாலாஜி சாருடைய அடுத்த படம் கூட ரிலீஸ் ஆகலை. ஆனால் சிவாவுடைய வளர்ச்சி வந்து அப்படி ஒரு வளர்ச்சியில் இருக்குது. இன்றைக்கி பார்த்தா இந்த படத்தில் தான் சிவாகிட்ட சொன்னேன், சிவா இந்த படத்தில் வந்து நீங்கள் பயப்படாதீங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை யாராரோ எங்கெங்கேருந்தோ சொல்லுவாங்க, இந்த படம் தொடங்கினப்பே சொன்னாங்க, படம் இந்த ஸ்டேஜுக்கு இப்போ வந்துருச்சு, அது இண்டஸ்ட்ரியில் எப்பயுமே யார் மேலேயும் எப்பயும் ஒரு அப்படி ஒன்று இருக்கும், அதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன். இன்றைக்கி சொன்னால் அப்படி சிவாகிட்ட நான் சொல்லும்போது போஸ்டர்ஸு அந்த ட்ரெயிலர் சாங்கெல்லாம் பார்த்துட்டு என்ன எனர்ஜியோடு இருக்குது சிவா, சூப்பராக இருக்குன்னு சொல்லும்போது சொன்னால் அப்படி சார் இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், எல்லோரும் கிளம்புங்கப்பா, மொத்த பிரச்சனையும் ரஜினி முருகன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த மொத்த பிரச்சனையும் இந்த ஒரு படம் பார்த்துக்கும் சார் சொல்லிட்டு அவர் அந்த டைலாக் படத்தில் இருக்குன்னு சொன்னால் அப்படி எப்பயுமே அப்படி தான், ஒரு சாங்கு, ஒரே ஒரு சாங் கூட ஒரு படத்தை காப்பாற்றிடும். அதே மாதிரி ஒரு படம் போதும், அந்த படம் வந்து மொத்த இதையும் கூட தீக்கும். அதனால் இங்கே வந்து இந்த படத்தில் டீமாக ஒர்க் பண்ண எல்லாரை பற்றி பேசி அந்த இடத்துக்கு வரேன், அதை பேசாமல் நான் இங்கேருந்து போக போகிறதில்ல, அதை பற்றி பேசுவோம் நல்ல முறையில் நியாயமாக பேசி நான் கிளம்புறேன். ராஜகிரண் சார் அவங்க வந்து எனக்கு வந்து சண்டைக்கோழியில் என் கூட வந்து ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மஞ்சப்பை நம்ம கம்பெனியில் வந்து அவங்க அற்புதமான அப்படி ஒரு அந்த படத்தை தாத்தாவாக அப்படி ஒரு கேரக்டராகவே இருந்தாங்க. இந்த படத்தில் கதை சொல்லும்போது ராஜகிரண் சாருக்கு வந்து அவ்வளோ புதுசாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா எப்பயுமே ஒரு எமோஷனோடையே தான் அவர் பண்ணியிருக்காரு எல்லா படங்களுமே. இவ்வளோ ஈஸியான ஒரு படம் வந்து அவருக்கு அமைஞ்சதுங்கிறது, போன படத்தில் அந்த சாங்கில் எங்களெல்லாம் அந்த காமெடி அந்த விஷயங்களுமே கரெக்டாக மஞ்சப்பையில் அமைஞ்சது. ஆனால் இந்த படத்தில் அது வேறு ஒரு ஸ்டேஜில் வேறு ஒரு மூடில் இருக்குது. அது வந்து அற்புதம். அவங்க வந்து எப்பயுமே நான் ஒரு கதை கேட்டாங்கன்னா அந்த கதை மூடில் மட்டும்தான் இருப்பாங்க, அதை தவிர்த்து கொஞ்சம் கூட விளம்ப மாட்டாங்க. அவங்கெல்லாம் போயிட்டு எந்த நேஷ்னல் ஸ்கூல் ஆஃப் இதில் அவன் நடிச்சுட்டு வந்தாங்க, அவங்களுக்கு வந்து ரத்தத்திலே இருக்குது ஒரு சில விஷயங்கள்லாம். கதை கேட்டதுக்கு பிறகு அவங்கள ஒரு படம் பார்த்தா ஒரு கதை கேட்டாலாம் அவங்களுக்கு தெரியும் இந்த படம் ஓடும் ஓடாது. எனக்கு மஞ்சப்பை டயத்தில் கண்டினியூவாக ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க, தம்பி இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் தம்பி, அந்த பையன் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துருங்க, அவனுக்கு ஸ்லேஸாக ஏதோ சாங்கெல்லாம் திருப்தி இல்லைன்னு ஏதோ சொல்லிகிட்டே இருக்கான், அவங்க கூடவே இருந்து பண்ணுங்க சொல்லுவாங்க. அவங்க முழுமையாக என்கிட்ட எப்பயுமே பேசிட்டே இருப்பாங்க மஞ்சப்பை சார்பாக, ஆனால் நான் பார்த்துக்கிறேன், நிச்சயமாக அவருக்கு என்ன தேவை செய்வோம், சாங் மறுபடியும் ரீஷூட் பண்ணுவோம், எல்லா சாங்குமே மறுபடியும் கூட எடுப்போம் அப்படி சொல்லி தான் 4 சாங்கை மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி மறுபடியும் ஷூட் பண்ணுவோம் அந்த படத்தில். அதனால் ஒரு படத்துக்கு என்ன தேவையோ அதை முழுமையாக செய்கிறதுல எப்பயுமே நாம் வந்து கூட இருப்போம். ராஜகிரண் சாருக்கு தான் இந்த படத்தில் வந்து அவங்க சிங்கம் மாதிரி அடிக்கடி வேட்டைக்கெல்லாம் வராது, அது என்றைக்காவது ஒரு நாள் கரெக்டான கேரக்டர் யாராவது கூப்பிட்டா வருவாங்க. அது எவ்வளோ பெரிய சம்பளம் கொடுத்தாலும் சரி தான், அவங்களுக்கும் ஒரு சில கொள்கைகள்லாம் இருக்குது, அது ஒத்து வந்தால் அந்த படத்தில் நடிப்பாங்க. அவங்களோடலாம் வந்து என்ன ஒர்க் பண்ணுறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். எனக்கு சண்டைக்கோழி அடுத்த கதை பார்ட் 2 பேசிகிட்டு இருக்கோம், ரொம்ப அற்புதமாக வந்துட்டுருக்கு சார், அந்த படத்தில் சந்திக்கலாம். இப்போது இந்த படத்துடைய இமான் யுகபாரதி வந்து உருவா சாங்கம் மூலமாக அறிமுகப்படுத்தினேன். எனக்கு இப்போ வந்து கும்கி மூலமாகவும் அடுத்தடுத்த படங்கள் மூலமாகவும் நான் ஒரு தடவை சொன்னேன் 100 தடவை சொன்ன மாதிரி அந்த ₹1 பல கோடியாக ஆக்கி எனக்கு கொடுத்துட்டே இருக்கா. அப்படி மாரல் சப்போர்ட்னா எங்கள் கம்பெனிக்கும் சரி எனக்கும் சரி எல்லா வகையிலுமே எனக்கு வந்து யுவபாரதி எங்கள் கூட எங்களோட பிரதர் மாதிரி தான் அவங்களும். இமான் எங்கள் கம்பெனிக்கு மொத்தமாக ஸ்பெஷல், அப்படி தான் எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுக்குறாரு, வேலையை தவிர்த்து வேறு எதையுமே பார்க்குறதில்ல. இங்கே ஒரு முக்கியமான தகவல், என்னுடைய அடுத்த படத்தில் மியூசிக் டைரக்டர் இமான், அவரோட முதல் முறையாக சண்டைக்கோழி பார்ட் 2ல் நான் ஒர்க் பண்ண போகிறேன். பாலு சார்
யுகபாரதி எப்படி என் கூட ஃபஸ்ட்டு படத்தை ஜாயின் பண்ண வேண்டியதோ அதே மாதிரி என்னுடைய ஃபஸ்ட்டு பட கேமராமேனாக இருக்க வேண்டியது வந்து பாலு சார். அப்போ வந்து அவர் ஒரு படம் முரளி சார் படத்துக்காக எங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டார். ஆக்சுவலி அந்த படத்தில் இதை கமிட் பண்ணிட்டார். ஆனால் கதையெல்லாம் சொன்னேன்னு நினைக்கிறேன், கதை கூட பேசணுன்னு நினைக்கிறேன். ஆனந்தம் படத்தில் அவர் தான் இருக்க வேண்டியது. எனக்கு வந்து பாலு சார் ஒர்க்கு வந்து சமீபத்தில் ஜீவா சாருக்கு பிறகு ஒரு கேமராமேனுக்கு ஒரு டைரக்டரோட அவ்வளவு இணக்கமாக ஃப்ரெண்ட்லியாக இருந்து ஒரு படம் பண்ணுறதுல ரொம்ப அழகாக ஒரு கண்ணாடி பார்த்தேன். கரெக்டாக இந்த படம் வருத்தப்படாத சங்கத்தை விட இன்னும் கொஞ்சம் மேக்கிங் சைட்லேயும் கலர்ஃபுல்லாகவும் ஒரு காமெடி படம் தான் பண்ணுறோம், நீங்கள் காமெடியாக தானே ட்ரீட் பண்ணுறோங்கிறதுக்காக ஈஸியாக எதுவுமே பண்ணாத மாதிரி தெரியுது. இன்னும் கூடுதலாக ஒரு ஸ்ட்ரென்த்தோடு இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு வாழ்த்துக்கள் சார். அது பர்டிகுலராக அந்த வீடு சாங்கில் அந்த ஓலையெல்லாம் வச்சு அது தண்ணி பீச்சு அடிக்க ஒரு சாங், அந்த ஷாட்லாம் அப்படி அற்புதமாக இருந்துச்சு. படம் முழுக்கவே இந்த மாதிரி அவர் வந்து இது இப்போ தான் நான் இந்த சட்டை கூட மாற்றலை பாருங்கள், சேம் கிளாப் அடிச்சிருக்கேன் இந்த சட்டில் தான். போயிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே ஒரு படத்தை எடுத்து வந்துட்டாங்க. அதுக்கு பாலு சார் ரொம்ப முக்கியமான காரணம் இந்த படத்தில். அதே மாதிரி சிவா எவ்வளோ பெரிய லக்கோ, அதே மாதிரி இந்த ஹீரோயின் சண்டைக்கோழிக்கு யாரை ஹீரோயினாக போடலாம் அப்படின்னு சொல்லி பேசி இருக்கும்போது சமீபத்தில் இவங்க பேரும் அடிபட்டுச்சு. அப்போது நான் கேட்டவொடனே அவங்க சொன்னாங்க, இல்லை சார் அந்த பொண்ணு பயங்கர பிஸி சார், 8 படம் பண்ணுறாங்க. சிவா 8வது படம் பண்ணுற மாதிரி அவங்க 8 படம் பண்ணுறாங்களா? ரொம்ப எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு படமே எந்த படமும் ரிலீஸ் ஆகாமல் இவ்வளோ படங்கள் கமிட் ஆகிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு லக்கு தான். எல்லா லக்கும் ஒரே படத்தில் எங்களுக்கு அமைகிறது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி இந்த படத்துடைய எடிட்டர், நான் வந்து பீமா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ என் கூட வந்து ஆண்டனி கூட வந்து அசிஸ்டண்ட்டாக இருப்பார். அவருக்கும் அவருடைய பிக் சம்திங் மலையாளத்தில் ஒரு படம், அப்போது ரொம்ப காக்கா எப்படி பேசப்பட்டுச்சோ படமாக ஆண்டனிக்கு, அதே மாதிரி அவருடைய படம் வந்து மம்முட்டி சார் படம். அந்த முதல் படம் எடிட் வைஸாக மொத்த மலையாள சினிமாவை மாற்றி விட்ட ஒரு படம். உண்மையிலேயே அவ்வளோ ஒரு ஸ்டைலாக ஒரு எடிட் பண்ண ஒரு அப்போ எடிட்டர் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி எங்கள் மனோபால சார், சதுரங்க வேட்டை, டே விட்றா இங்கே அவனுக்குடா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே எனக்கு ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்லிகிட்டே இருப்பார். அவங்களோட பேசும்போதே ஒரு எனர்ஜியாக இருக்கும். அவங்களுடைய படம் நம்ம தான் சதுரங்க வேட்டை ரிலீஸ் பண்ணோம். இப்போ அடுத்த படமும் கரெக்டாக ஒரு படம் ப்ரொடியூசராக ரொம்ப முக்கியமான படம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. எப்பயுமே ஞானசம்பந்தம் சார் என்னுடைய சொன்ன மாதிரி கவிதை எத்தனை மணி ஆனாலும் ஃபோன் பண்ணி எனக்கு கவிதை சொல்லிகிட்டு இருப்பேன். அவங்களோட பேசினா இப்போ சமீபத்தில் நானும் அவர் சங்க சாரை போய் மீட் பண்ணோம். ஒரு 3 மணி நேரம் அந்த மீட்டிங் போச்சு. 3 மணி நேரமும் அப்படி ஒரு எந்திரிச்சு போகவே மனசே இல்லை. திரும்பி இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பேசிட்டு இருக்கலாம் போல் தோணுச்சு. ரொம்ப எல்லாத்தையும் பற்றி பேசக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த்து எனக்கு தெரிஞ்சு சுஜாதாவுக்கு பிறகு இப்போ அவங்க கட்டது பெற்றது மாதிரிலாம் எழுதலாம் தொடர்ந்து. அவ்வளவு எல்லாத்தையும் பற்றி பேசக்கூடிய இப்போ நாலேஜ் உள்ள ஒருத்தங்கன்னா அவங்க தான் இருக்காங்க. அவ்வளோ அற்புதமாக பேசுவாங்க. அவங்களுடைய காமெடி மட்டும் கிடையாது, இலக்கியத்துலேயும் அவ்வளோ அழகாக இருக்கும். அவர் சொல்கிறார் இந்த மாதிரி எனக்கு அவர் அன்றைக்கி பேசும்போது எனக்கு படம் எப்படி இருக்கணும், ஒரு படத்துடைய ஒன்லைன் எப்படி இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. என்ன சொல்லுவார்னா, நான் போன உடனே கிளாஸ் எடுக்க மாட்டேன், முதல்ல பசங்களை ப்ரிப்பேர் பண்ணுவேன். சமயத்தில் என்னடா படம் பார்த்தீங்க சொல்லி கேட்பேன். அப்படியெல்லாம் பேசி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஜாலியாக பேசி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி கிளாஸ் எடுப்பேன்னாரு. அப்படி தான் ஒரு படமே இருக்கணும். அப்படி தான் பொன்ராமெலாம் டியூன் பண்ணி படம் எடுக்கிறாரு. அதான் அவ்வளோ லட்சணமாக வருது. அதே மாதிரி சூரி பற்றி சொல்லணும். ஜி படத்தில் ஒரு அப்போ தான் அதெல்லாம் இன்ட்ரடியூஸ் ஆகிற அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக அதை கேரக்டர் பண்ணாரா எனக்கு தெரியாது. ஆனால் அந்த படத்தில் தான் எனக்கு என்னென்னா ஒரு சின்ன கேரக்டர் டயலாக் பேசி நடிக்கிற முதல் படம்னு நினைக்கிறேன் ஜி. அந்த படத்தில் ஒரு பெரிய ஒரு சண்டை வர்றதுக்கான காரணமாக இருக்கிறது வந்து சூரி தான். மேலே வந்துட்டு ஃபுல் எமோஷனில் வந்து அஜித் சாரை பார்த்து திட்டணும் அந்த எதிரணியில் இருந்துட்டு. அது ஒரு அரை வேற வாங்குவோம் அப்படி வில்லன்ட்டு. அந்த மாதிரி 2 சீனு அந்த விட்டால் போதும் பாஞ்சிற மாதிரி இருப்போம். அப்படி அந்த எனர்ஜி லெவல் அப்போவே அப்படி இருக்கும். இது வந்து என்னடா இப்படி இருக்கா அந்த பையன் சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு அடி அடிச்சது. அதான் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு வந்து நின்றுருக்கு. அப்படியே சண்டைக்கோழி பார்ட்டில் சூரிக்கும் மிக முக்கியமான இடம் இருக்குது. பார்த்தா என்னுடைய இன்னொரு மேடை இருந்தால் சிவா உட்கார இடத்துல விஷால் உட்காந்துருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு மேடையாக தான் இந்த மேடை எனக்கு தெரியுது. சண்டைக்கோழி பார்ட்டில் மேக்ஸிமம் இவங்க எல்லாமே என் கூட இருக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. அதே மாதிரி யாரையாவது ஆர்ட் டைரக்டரு எல்லாருக்கும். அப்புறம் ராஜா, அவரை பற்றி சொல்லணும். இந்த படம் அமைகிறதுக்கு நான் வாங்கக்கூடிய என்னை யாராவது அவங்க ஏதாவது சொல்லணும் பேசணும்னு ஆசைப்பட்டால் எனக்கு குறுக்க நின்று எல்லாத்தையும் தாங்குகிற ஆளாக ராஜா இருக்கார். டேஸ்டான அவர் வந்து பாருங்கள், கூடிய சீக்கிரம் நாங்கள் இந்த குறுகிய காலத்தில் திருப்பி பேஸில் இத்தனை படங்கள் பண்ண மாதிரி அவர் வந்து மிகப்பெரிய ப்ரொடியூசராக போகிறார். அவ்வளோ முக்கியமான டேஸ்ட் அவருக்கு இருக்குது. அவருக்கு அவ்வளவு பர்ஃபெக்டாக ஒரு ஒர்க்கை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி வந்து ஒரு கதை கேட்குறதுலேருந்து ஆரம்பிச்சு காம்ப்ரமைஸே கிடையாது. அது கும்கியாக இருக்கட்டும், வழக்கெண்ணாக இருக்கட்டும், எங்கள் படங்கள் எல்லாத்துலேயுமே டிசைன்லேருந்து எடிட்டிங்லேருந்து
ஒரு விஷயம் நம்ம வந்து யாராவது சொல்லுவாங்க, ஆனால் நம்மளுக்கு ஏன்னு சொல்லி போயிடுவாங்க. ஆனால் அடம்பிடிப்பா அப்படி, சார் இல்லை சார் மாற்றிடலாம், சொன்ன கேளுங்க, இது இப்படி வராது, உட்காந்து அது முடிகிற வரைக்கும் இது முடிஞ்சிச்சான்னு கேட்டு ஃபாலோ பண்ணி இவ்வளோ சின்சியரான ஒரு நபரை சமீபத்தில் நான் சினிமாவில் சந்திக்கவே இல்லை. அவர் மிகப்பெரிய இடம் அவருக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த மேடையில் அதை நான் சொல்கிறேன். நான் கூடிய சீக்கிரம் அதை கண்ணில் எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி இந்த படத்தில் ஒர்க் பண்ண மேனேஜர்ஸ் முத்துக்குமார், பழனியப்பன், அப்புறம் சக்கரை, நாகராஜ், இங்கே எல்லாருக்குமே, அப்புறம் எங்கள் கேசியர் ஸ்பாட்டில் இருக்காரோ இல்லையோ, இருந்தாலும் கேஸ் இருக்கோ இல்லையோ, பேலன்ஸ் பண்ணதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு வந்து இந்த படத்தில் பீட்டர் கெயின் மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த ஆக்சிடென்ட் எடுக்கிற அன்னைக்கு போனேன். எனக்கு வந்து இவங்க 2 பேர் நின்று அடித்தா எப்படி இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. அது வந்து ஃபைட்டு கிளைமேக்ஸில் அந்த மாதிரி ஒரு கரெக்டான சீக்வன்ஸ் வந்திருக்கு. பீட்டர் மாஸ்டர், சமுத்திரகனி, சில்வா யாரை சொன்னேன் நான், சாரி ரன்னு ஞாபகம் வந்துருச்சு, சில்வா, அப்புறம் சமுத்திரகனி, எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். பிரச்சனையை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். எமோஷன் ஆகாமல் சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை லைட்டாக இருக்கிற லெவலுக்கு என்னென்னா, என்ன நம்பிக்கையில் சென்னை கிளம்பி வந்தோம், என்ன ஆதாரம் இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து 4-5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷம் அப்படி போயிட்டே இருக்கப்போ, படம் பண்ணாதப்போ, அசிஸ்டன்ட் இருந்தப்போ, எங்களுக்கு நெருக்கமான சொந்தத்தில் யார் நான் சொன்னால் கேட்பாங்களோ அவங்கள கரெக்டாக செட் பண்ணி வச்சுருப்பாங்க வீட்டில். பையன் வர்றான், அவனை கரெக்டாக பேசி நீங்கள் தான் கன்வின்ஸ் பண்ணணும்னு. நான் ஊருக்கு போனோடனே அவர் கரெக்டாக நான் கிளம்புறதுக்கு முன்னாடி வந்துட்டு, தம்பி ஒரு நிமிஷம் பேசணும்னு சொல்லி பேசுவார். தம்பி லட்சம் பேர் இருக்கான் தம்பி சினிமாவில், எல்லாருமே வந்துடுறான் தம்பி, அண்ணங்கள்லாம் கடை வச்சுருக்காங்க, நீங்களும் ஒரு இதாக கடை வச்சுக்கலாம், கல்யாணம் பண்ணலாம், ஏன் இந்த சினிமா கிடிமாவில் போய் சுற்றிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க தம்பின்னு சொல்லி ரொம்ப கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். நான் சொல்லுவேன், லட்சம் பேரில் யாராவது ஒருத்தன் தான் வரான்னு சொன்னீங்கல்ல, அது நான் தான். எங்கள் அண்ணன் ஒரு தடவை இந்த மாதிரி ஊருக்கு போனப்போ, கிளம்புற அன்றைக்கி எனக்கு தடவை ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி லேசாக கண்ணு கலங்கினார். ஓ இந்த மாதிரி ஊருக்கு கிளம்புறப்போ லேசாக ஃபீல் பண்ணுறாரு, அந்த ஃபீல் தான் நினச்சேன். அப்போ லேசாக மறுபடியும் இந்த கண்ணீர் முட்டிக்கிட்ட கண்ணீர் லேசாக இன்னொரு சொட்டு அப்படி வந்துச்சு. என்னன்னு கேட்டேன். அப்போது இல்லை அம்மாடா உன்கிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாங்கடா, இல்லை எனக்கு மனசு இல்லை, இருந்தாலும் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுது, நம்ம குடும்ப ஜோசியர் வந்தார், உனக்கு எல்லாருக்குமே அப்பா காலத்துலேருந்து நம்மளுக்கு சொல்கிறவர், உன்னால் ஒரு பிரேம் கூட ஒரு ஸ்டில்லு கூட அந்த பையனால் எடுக்க முடியாது, அந்த தகுதியே கிடையாது, அவனை வர சொல்லிடுங்க, ஏதாவது கடை வச்சு கொடுத்துருங்க, இதெல்லாம் நடக்காதுன்னு சொன்னார்ரா அப்படின்னார். எனக்கு உள்ளே வந்து செம்ம எமோஷன் அப்படி இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு, அப்போ ஆனந்தம் கதை நான் எழுதி வச்ச டைம். அப்போ நான் சொன்னேன் எங்கள் அண்ணன்ட்ட, அண்ணன் அந்த ஜோசியர் யாரோ அவரை கூப்பிட்டு வச்சு ப்ரிவ்யூ காட்டுவோம், கூடி சீக்கிரம் நான் படம் பண்ணுவேன் சொல்லிட்டு, அந்த இரவு இருக்குல்ல நான் தூங்கவே இல்லை. அப்படியே வந்து பெரிய ஒரு மழை காலத்தில் மெட்ராஸ் வந்து இறங்கி அந்த ஆரம்பித்து 3வது மாதத்தில் அந்த படத்தை எடுத்தேன், சவுதி சாரை மீட் பண்ணி. அது மாதிரி வாழ்க்கை முழுக்க போராட்டத்தை சந்திக்காதோ, நெகட்டிவான வார்த்தைகளை சந்திக்காதோ நம்ம இல்லை. என்னுடைய செலவழிப்புகள் யார் யார் கைகளிலோ, அந்த மாதிரி சென்னையில் வந்ததுலேருந்தே ஆரம்பித்து எதோடு வந்தோம், ஒரு நம்பிக்கையை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம். நம்மகிட்ட எதுவுமே இங்கே வந்து எல்லாருமே ராஜகிரண் சார்லேருந்து ஆரம்பித்து, இங்கே வந்து எல்லாருமே மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாரான ரஜினி சார்லேருந்து ஆரம்பித்து, சிரஞ்சீவிலேருந்து ஆரம்பித்து, மிகப்பெரிய ப்ரொடியூசர்ஸ் இருந்து எல்லாருமே அப்படி தான் வந்தவங்க. இந்த மாதிரி ஆதாரமான ஒரு நம்பிக்கை இல்லாத யாரும் ஒரு இடத்துக்கு வந்து சேரவே முடியாது. நானும் போஸும் எங்கள் மளிகை கடைக்கு பின்னாடி ஆற்றுல படுத்துக்கிட்டு அப்படியே வந்து வெட்ட வெளியே வானத்தை பார்த்துக்கிட்டு, அவன் ஒரு டைட்டில் சொல்லுவான், நான் கதை சொல்லுவேன். சினிமா பைத்தியமாக சுற்றுவோம், தேட்டராக படம் பார்க்குறது மட்டும்தான் வேலையாக இருப்போம். 2 பேர் ஏதோ சின்ன பசங்க, ஏதோ சின்ன அடிமட்டன்னா ஒரு குக்கிராமத்துலேருந்து கிளம்பி வந்து 4 பேர் படுக்கிறது கூட ஒரு இடம் இல்லாத ஒரு இடத்துலேருந்து வந்து கிளம்பி வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணி அவங்களே ப்ரொடியூசர் ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஒரு 4 படம் ஒரு கம்பெனியில் நடக்கிற அளவுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னால், இது வந்து என்னென்னா, இது ஒரு ட்ரீமியான ஒரு உலகம். சும்மா ஒரு 40 கோடியோ 30 கோடியோ 10 கோடியோ நம்மளை வந்து தீர்மானிச்சிடாது, கடன் வந்து நம்மளை எதுவுமே என்றைக்கு அசைச்சிடாது, அது மேட்ரே கிடையாது. ஓகே, ஒரு விஷயம் என்னென்னா, மஞ்சள் போட தான் போவேங்கிற மாதிரி கமெண்டெல்லாம் இருக்கு இல்லையா, என்ன அந்த உலகத்தில் சாகிறப்ப என்ன மொத்தமாக என்ன எடுத்துகிட்டு போகிறோம், இன்பிட்வீனில் நம்ம என்ன செஞ்சோம், எப்படி இருந்தோங்கிறது மட்டும்தான் முக்கியம். நான் எவ்வளோ நேர்மையாக இருக்கேன், எவ்வளோ உண்மையாக இருக்கேன், இன்னும் எவ்வளோ உழைக்க போகிறேன், இன்னும் நிறைய இருக்குது லைஃப்பில், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது, கடந்து போக வேண்டிய பாதை எவ்வளோ இருக்குது. இதை விட தான சோதனைலாம் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஜிக்கு பிறகு தான் சண்டைக்கோழி, ரன்னுன்னு அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தது பிறகு அவ்வளோ பெரிய ஃப்ளாப் கொடுத்தேன். பீமாவுக்கு பிறகு தான் பையா, 2 படம் கம்பெனியில் எடுத்து சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, தீபாவளியும் பட்டாளமும். அதுக்கப்புறம் நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே டைரக்ட் பண்ண படம் தான் பையா.
அப்போ என்டி ஸ்டுடியோவில் வந்து நிதின் தேசாய் ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணும்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளம் தரலன்னு சொல்லி எல்லாமே மொத்தமாக கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புனாங்க. அப்பயும் டோட்டலாக யாருக்கும் அவ்வளவு 1000 பிரச்சனை அப்போ எனக்கு இருந்துச்சு. அதையும் தாண்டி தான் அந்த படம் நான் அப்போ எடுத்தேன். கடந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சேர்ந்துட்ருக்கோம். இன்னும் நிறைய இந்த படம் வருமா வராதா, ரஜினியா எம்ஜிஆரான்னு கேட்டால் நான் ரஜினின்னு நினச்சேன், நீங்கள் எம்பிஆர்னு சொன்னீங்கன்னா அதை விட பெரிய ஆளாக்குறீங்க நீங்கள் அவரை எங்களை. இந்த படம் வரும், என்ன குறித்த நேரத்தில் ஆடியோ ரிலீஸ் ஆகிற மாதிரி குறித்த நேரத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகும். அதுக்கு நான் சொன்னேன், நான் வெறுமனே சூப்பர்வுட்டில் கமிட் ஆகும்போது ஒரு 8 கட்டு ரூமில் உட்காந்து ஆனந்தம் கதை பேசினோம். டிராஃபிக் ஜாமில் ரூம் கூட எனக்கு கிடையாமல் அபிபுல்லா ரோட்டில் மாடியில் உட்காந்து ரன் கதையை ஒரே வாரத்தில் பேசி முடித்தோம். உண்மையாக உழைக்கிறவங்களுக்கும் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கும் என்றைக்குமே வந்து சின்னதாக வரும். எனக்கு இந்த சோதனை வந்து எனக்கு பெரிய சந்தோஷம். ஏன்னா இது வந்து நல்லவன் யார் கெட்டவன் யார், நம்ம பக்கத்தில் கூடவே நிற்கிறவங்க யார், நிஜமானவங்க யார், அப்படியே வந்து மாய மொத்த சினிமாவும் ஒன்று, எல்லாருமே நல்லவங்க, இந்த உலகத்தில் வந்து நம்மளை மாதிரி தான் எல்லாமே இருப்பாங்கன்னு நினச்சிருந்தப்போ சுற்றி பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நிதானமாக விளையாடுறதுக்கும் இது வரைக்கும் நடந்தது ஃபஸ்ட் ஹாப், இன்னுமே செகண்ட் ஹாப். என்னுடைய ஃபஸ்ட் ஹாப் முடிஞ்சிருக்கு. அப்படி தான் சண்டைக்கோழி பார்ட் 2, என் லைஃபுடைய பார்ட் 2, அதனால தான் கும்கி பார்ட் 2, அதனால தான் சதுரங்க வேட்டை பார்ட் 2, எல்லா பார்ட்டும் என் லைஃப்பில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. பார்க்கலாம். மனசோட என் கூட என்ன காசு கொடுத்தனா கொடுக்கலையா, அசிஸ்டன்ட்டுக்கெல்லாம் பணம் வந்துச்சா வரலையா அப்படின்னு சொன்னாலும் இந்த படத்துடைய எந்த வேலையும் நிறுத்தாமல் எனக்காக வேலை பார்த்த இந்த மொத்த டீமுக்கும் என் லைஃப் லாங் நான் மறக்க மாட்டேன். அவங்க எப்படி என் கூட நின்று இந்த மாதிரி வேலையை முடித்து கொடுத்தாங்களோ, சமுத்திரங்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் சொல்கிறேன், சிவாலேருந்து எல்லாருக்குமே சொல்கிறேன், அவங்க எப்படி இந்த வேலையை அவங்க வேலையை சரியாக முடித்தாங்களோ அதே மாதிரி என்னுடைய கடமை. நான் வந்து எனக்கு என்ன எல்லாத்தையும் எதை வேணுமா விற்க நான் ரெடியாக இருப்பேன், விற்றுட்டு கூட அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறமா நான் நிற்போம். எனக்கு அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. ஒரு படம் எவ்வளோ பெரிய கலெக்ட் பண்ணுமோ அது வந்து பண்ணும். நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுறேன். நான் இந்த படத்தை அற்புதமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நீங்கள் உங்கள் வேலையை முடி கரெக்டாக முடிச்சு கொடுங்க. வேறு பக்கம் லெஃப்ட் ரைட்டு எவன் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உண்மையாக நம்ம ஒர்க் பண்ணி பண்ணுவோம். குருதி கிழதாக கட்டின மாதிரி போயிட்டே இருப்போம். இருக்குது பிரச்சனை, நாங்கள் சந்திக்காத பிரச்சனை கிடையாது. அதை மீண்டு தான் ஒவ்வொரு முறையும் வந்திருக்கோம். இந்த முறையும் நிச்சயமாக வருவோம் உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட்டோட. நீங்கள் இங்கே உட்கார்ந்துருக்க நீங்கள் வந்து பல கோடி பேருக்கு சமம். அதனால தான் உங்களுக்கு முன்னாடி இந்த ஆடியோ லான்ச் பண்ணியிருக்கோம். நீங்கள் நினச்சா நாங்கள் எதை வேணுமா மாற்ற முடியும், எவ்வளோ தூரமாக யாரை வேணுமா கொண்டு போய் சேர்க்க முடியும். நான் உங்கள்கிட்டருந்து ஒரு ஆளாக வந்தவனு உங்களுக்கே தெரியும். சின்னதாக பத்திரிக்கையில் ஜாயின் பண்ணி சின்ன கவிதை எழுதி 3 வரி கவிதை தான் என்னை சென்னைக்கே வர வச்சது. உங்களோட உட்காந்து உங்கள் பேட்டி எடுத்து நானும் போய் எல்லாரோடையும் சின்ன சின்ன ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கேன். அதனால் நிச்சயமாக இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்த நான் இன்னொரு இடம் கடவுள் எனக்கு வச்சுருப்பார் நான் நம்புகிறேன். நிச்சயமாக இந்த டீமுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். மனோபாலா சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். சிவகார்த்திகேயன் மைக்கோடையே பிறந்தவன், அவனுக்கு மைக்கை கொடுத்தா என்ன ஆகும் பாருங்கள். அது என்ன ஓட்டலைன்னா அவருக்கு பொழுது விடியாது இல்லை. கரெக்டு, ரொம்ப நன்றி. இது அப்படியே மெயின்டைன் பண்ணு. அண்ட் வந்து இங்கே பாருங்களேன், இங்கே உட்காந்துருக்கிற எல்லாரையும் பாருங்கள். இந்த ஸ்டில்லை போட்டிங்கனாலே இது வெற்றி கூட்டணின்னு முடிவாக இருக்கா இல்லையா சொல்லுங்கள். வெற்றி கூட்டணிக்கு இந்த ஸ்டில்லு ஒன்றே போதும். நான் அதனால தான் தள்ளி வந்துட்டேன், அதை கெடுக்கக்கூடாதுன்ட்டு. அதனால் இந்த அருமையான கூட்டணியில் என்னையும் நானும் இணைச்சிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பொன்ராம்கிட்ட ஒரு நாள் ஃபோன் பண்ணி, என்னப்பா உன் படத்தில் நான் இல்லையா அப்படின்னு கேட்டேன். வேணுமா அப்படி இந்த வேணுமாங்கிறதுக்கு ப்ரெஸ்ஸுக்காரங்க, நீங்கள் உங்கள் ப்ரெஸ்ஸு நீங்கள் பார்த்த பிறகு நீங்கள் நான் இந்த வேணுமாங்கிறதுக்கு நிறைய பேர்கிட்ட நீங்களே வேணுமான்னு கேட்பீங்க. அவளை அர்த்தத்துள்ள ஒரு வேணுமா கேட்டிருக்கேன், பார்த்து புரிஞ்சுக்குவீங்க நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் வந்து இங்கே சிவாவை பற்றி பேசணுன்னா அவர் சுயம்பு. நான் பல மேடையில் சொல்லியிருக்கேன். அவருடைய உழைப்பு தான் அந்த பையனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. அவர் உழைப்பு ஒவ்வொரு படிக்கட்டும் தானாகவே முன்னுக்கு வந்திருக்கிறாரு. ஒவ்வொரு இதுவும் அவருடைய வெற்றியை அவரே அணிவிக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. இருந்தாலும் பயத்திலேயே இருக்கிறாரு. ஓகேயான்னு பல தடவை கேட்டுக்குவார். அந்த மாதிரியான விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஒரு நல்ல படத்தை தயாரிக்கிற நல்ல தயாரிப்பாளர் வேணும். லிங்குசாமி விட்டால் வேறு யாரும் இருக்கிற மாதிரியே தெரியல எனக்கு. ஏன்னா கதையை தேர்ந்தெடுக்கிற முறையாக இருக்கட்டும்,
அந்த கதைக்கு அனுபவிக்கிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல ரசனை உள்ள ஒரு கவிதை படித்தா கூட, ஒரு ஜோக்ஸ் படித்தா கூட நல்ல ரசனையாக ரசிக்கிற லிங்குசாமி இருக்கிறப்போது சத்தியமாக லிங்கு இந்த நடுவில் இல்லை இந்த ஹடில்ஸ் எல்லாம் வரும் போகும். உனக்கு நான் ஃபோனில் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், இதெல்லாம் வரும் போகும், நாங்கள் பார்க்காததா 40 வருஷமாக இருக்கும். அதை விட அங்கே உட்காந்துருக்கிறார் பெரியவர் அவர் ராஜ்கிரண் சார், எங்களது ஆரம்ப கட்டத்துலேருந்து இருக்கிறார் அவர் நம்ம பார்க்காததானே என்ன, நம்ம பார்க்காததா போஸ்டரை ஒட்டுவாங்க, கையோட சாணியாக அள்ளி பூசுவாங்க. அதனால் எங்களுக்கு தெரியும். அதனால் எங்களுக்கெல்லாம் இது கடந்து வந்த பாதை. நீ உனக்கு அந்த ஷேக் பண்ண அந்த இறைவன் கண்டிப்பாக இந்த படம் மூலமாக திருப்பி ஒரு வெற்றி கூட்டணியோடு நீ ஜாயின் பண்ணியிருக்க. அதுக்கு வாய்ப்பளித்த அந்த இறைவனுக்கு நன்றி தான் சொல்லணும். அதே சமயத்தில் பொன்ராம் சார், நீங்கள் மட்டும் இல்லை, பாலுவாக இருக்கட்டும், என்ன ஒரு கோஆப்ரேஷன், என்ன ஒரு கோஆர்டினேஷன் இருக்கட்டும். அப்புறம் மர்ஃபி பேபி, மிஸ்டர் இமான் அண்ட் யுகா பாரதி அந்த காம்போவே பாடல்களை தூக்கி விட்டுருது. படத்தையும் தூக்கி விட்டுறாங்க, பாடலையும் தூக்கி விட்டுறாங்க. என்ன ப்ரெசன்ட் ட்ரெண்டில் என்ன இருக்கோ அதை லைனாக மாற்றுறதில்ல, அதை பாடலாக மாற்றுறதில்ல இமானுக்கு நிகர் அவர் தான். அதுவும் நடந்திருக்கு. அப்புறம் எடிட்டர் சார் வணக்கம். சூரி பேசிகிட்டு இருந்த கேட்டுட்டு அவனை போட்டு தள்ளுற தாக்கில் என்னையும் தள்ளி விட்டுறாங்க. அவன் படம் ஃபுல்லாக வராங்க, நான் ஒரு சீன் தான் வரேன். தயவுசெய்து கொஞ்சம் ஏதானு காழ்ப்புணர்ச்சி இருந்தால் அவன் இதில் கத்திரி போடுங்க, என்ன ஒரு சீனில் ஓட்ட விட்டுருங்க தயவுசெய்து. ஆமாம் வேணுமா? அந்த சீனை தூக்க முடியாதுரி அடியே, அந்த சீனை தூக்க முடியாது, பயங்கர லிங்க் இருக்குது, அதனால் அந்த சீனை தூக்க முடியாது. உனக்கு ஏதானு வருதான்னு பாரு, வாயை திறக்கிறதுக்குள்ளே கைத்தறி வச்சிடுறாங்க இப்போ. அதனால் நீ வேண்டிக்கிட்டது நல்லது. ஏன்னா நம்மலாம் இப்போ நம்ம முதல்ல நகைச்சுவை இப்போ இதில் தான் சீனில் தான் கையை வைப்பாங்க. என்ன வருது? நாங்கள்லாம் பாலா படத்தில் நடித்தோம், படம் ஃபுல்லாக நடித்து வந்திருக்கோம் தெரியுங்களா. பிதா மகன் ஒரு படத்தில் ஃபுல் படம் நடிச்சிருந்தேன். இங்கெல்லாம் பத்திரிக்கையாளரில் பயில்வான் ரங்கநாதன் இங்கே வந்திருக்காரா என்னன்னு தெரியல. என்ன மனம், படம் ஃபுல்லாக வர வாயை திறந்து ஒன்றும் பேச மாட்டேங்கிற அப்படின்னாரு. நான் சொன்னேன், என்ன விடிய அந்த படத்தில் நடித்த விக்ரமுக்கே டைலாக் இல்லை அப்படின்னு. ஏதோ இப்படி சமாளித்து ஓட்டுறது தான், ஏதோ மிஞ்சி போய் இப்படி உனக்கு எனக்கும் ஏதோ வாய்ப்பு கிடைக்கிது, எப்படியோ ஓட்டிக்கிட்டு போவோம். விடு இதெல்லாம் பழி வாங்க முடியாது சூரி, விடு, நம்ம எப்படியா இருந்தாலும் இருப்போம், விடு. இருந்தாலும் இந்த எடிட்டர்லாம் கொஞ்சம் கும்பிட்டுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறதுனால கும்பிட்டுக்கிறோம். இந்த படம் மீண்டும் மீண்டும் எல்லாரும் வேண்டிக்கிட்ட மாதிரி நானும் வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் இருக்கிறதே ரொம்ப சந்தோஷம். அது பொன்ராமோட அந்த மாதிரி இயக்குநர்களோட ஒர்க் பண்ணுறது அதை விட சந்தோஷம். அந்த சந்தோஷம் மீண்டும் தொடரும். தி மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் ராஜ்கிரண் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த அற்புதமான படத்தில் நடிக்கும் வாய்ப்பை எனக்கு அளித்த தம்பி லிங்குசாமி அவர்களுக்கும், தம்பி பொன்ராம் அவர்களுக்கும், தம்பி சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மஞ்சப்பை படத்திற்கு அப்புறம் ஒரு 15 தயாரிப்பாளர், இயக்குனர்கள் கதை சொன்னாங்க, கதை கேட்டேன். அந்த 15ல் எனக்கு திருப்தியாக இருந்த லைன் தம்பி பொன்ராம் சொன்னது தான். என்னுடைய கொள்கை, நான் ஒரு படத்தில் நடிக்கும்போது அந்த படத்தின் மூலமாக நம்ம மக்களுக்கு என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோள் இருக்கணும். அந்த குறிக்கோள் இந்த படத்தில் இருக்குது. ஒரு தகப்பன் குழந்தைங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு, உருவாக்கி, வாலிபமாக்கி, கல்யாணம் பண்ணி வச்சு, எவ்வளவோ வேதனைகளை, கேவலங்களை சுமந்து ஒரு தகப்பன் எல்லாத்தையும் உருவாக்குறான். அந்த பிள்ளைங்க அடிதடி வெட்டு குத்துன்னு போய் வாழ்க்கையை வீணாக்காமல் நல்லா வாழ்நாளில் பெருசாக செட்டில் ஆகிடணுங்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கெல்லாம் அனுப்பி படிக்க வச்சு பிள்ளைங்க அங்கங்கே செட்டில் ஆகிடுது. இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைங்களெல்லாம் உருவாக்கின அந்த தகப்பன்
பிள்ளைங்க பணம் அனுப்புது, காசு அனுப்புது, ஏழை வசதி வாய்ப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பிள்ளைங்களை பார்க்கணுன்னு ஆசை இருக்கும்ல, அவனுக்கு அது கிடைக்கல. ஸோ இவ்வளவு உருவாக்கிய ஒருவன் யாரும் இல்லாமல் ஒரு அனாதரவாக விட பண்ணிக்கிறான். இது நம்ம சமூகங்களில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. நிறைய அப்பாக்களுடைய மனவேதனை இது. பிள்ளைங்க பேரன் பேத்தி எல்லாம் நல்லா இருக்குது, பார்க்க சந்தோஷமாக இருக்குது, எல்லாம் ஓகே. நம்ம பிள்ளைய நினச்சா பார்க்கணும், நம்ம பேரன் பேத்தியை பார்க்கணுங்கிற ஆசை இருக்குல்ல, அது நினச்சா கிடைக்காது. இப்படி ஏக்கப்பட்டுக்கிட்டு நிறைய தகப்பன்மார்கள் இருக்காங்க. அந்த ஒரு அற்புதமான விஷயத்தை பொன்ராம், லிங்குசாமி 2 பேரும் இந்த படத்தின் மூலமாக சொல்கிறாங்க. அந்த கதையை ஒத்துக்கிட்டு அதுக்கு ஒரு வணிக ரீதியான மிகப்பெரிய பலத்தை சிவகார்த்திகேயன் கொடுத்துருக்கிறாரு. த வெரி கியூட், த வெரி டேலண்டட் இமான் சார் அவர்களே ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான நாள் இன்றைக்கி. எனக்கு இந்த ரஜினி முருகனுடைய ஆடியோ லான்ச் முக்கியமாக இன்றைக்கி 16th நடக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். காரணம், என்னுடைய தந்தையோட பிறந்த நாள் இன்றைக்கி. ஸோ நிறைய ஆடியோ லான்ச் நடந்திருக்கு, என்னுடைய பர்த்டேயில் கூட ஆடியோ லான்ச் நடந்திருக்கு, பட் அப்பாவோட பர்த்டேயில் ஆடியோ லான்ச் நடந்ததில்லை. ஸோ இன்றைக்கி நடக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சிருக்கேன். அண்ட் வந்திருக்க நண்பர்கள் அனைவருக்கும், நேரலை பார்த்துட்டு இருக்கிற ரசிகர்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். அண்ட் இந்த திரைப்படம் முக்கியமாக இந்த படத்துடைய ப்ரொடியூசர்ஸ் லிங்குசாமி சாருக்கும் போஸ் சாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கும்கியில் ஆரம்பித்து இப்போது இந்த திரைப்படம் தொடர்ச்சியாக நான் தான் சிவா என்ற திரைப்படம் அவங்களோட கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அண்ட் டாக்டர் பொன்ராம் சாருக்கு என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு படம் ஹிட்டு, அதை ஹிட்டு தாண்டி அதே காம்பினேஷன் அதே டெக்னீஷியன்ஸோட திருப்பி வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணமே வந்து ரொம்ப பெரியது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்துலேயும் வந்து எல்லாருமே நேர்கோட்டில் வந்து வேலை செஞ்சுருக்கோம். உங்களுடைய அந்த ஒரு வேவ் லெங்க்த்துன்னு சொல்லுவாங்களே, அந்த ஒரு அலைவரிசை வந்து இன்னும் பர்ஃபெக்ட் இன் சிங்க் வந்து இந்த ஒரு திரைப்படத்தில் வந்து இருந்தது. ஸோ அவருடைய சுச்சுவேஷன் சூழல்கள் சொல்ல நேரடியாக உட்காந்து நானும் சரி, அதே மாதிரி படத்துடைய பாடலாசிரியர் யுகபாரதி அவர்களும் இல்லை நேரடியாக உட்காந்து கம்போஸ் பண்ண பாடல்கள் தான் இந்த திரைப்படத்துடைய பாடல்கள். அண்ட் சிவகார்த்திகேயன் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல மனம் கொத்தி பறவை திரைப்படத்தில் வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து பேச ஆரம்பித்து, அப்புறம் வருத்தப்படாத வாலிப சங்கத்தில் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் வந்து பேச ஆரம்பிச்சு, இப்போது ரஜினி முருகனில் அண்ணன் சொல்லுங்கள் அண்ணன் அவர் கூப்பிட நான் சொல்லுங்கள் தம்பி அப்படின்லாம் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு உறவு வந்து தொடர்ச்சியாக வெற்றியின் வாயிலாக இந்த ஒரு உறவு வந்து நீடிச்சுட்டே போகுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய உழைப்பாளி அவர். அதாவது வந்து ஒரு விஷயம்னா ஒரு படம்னா அந்த படத்துடைய ஃபோக்கஸ் தான் முழுக்க வேறு எங்கேயும் வந்து டைவர்ஷன்ஸ் எதுவுமே இல்லாமல் அந்த படத்துடைய டேட்ஸு அதை வந்து கமிட் பண்ணியாச்சுன்னா அதை பற்றி மட்டுமே சிந்திச்சு எல்லாமே வந்து செயல்படுதுன்றது அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அடுத்த படத்துடைய டேட்ஸு கூட இங்கே ஒரு 10 நாள் இங்கே டேட் தரேன் 10 நாள் அங்கே தரேன் அப்படின்லாம் இல்லாமல் ஒரு படம் 1 ஃபிலிம் அட் அ டைம் அப்படி பண்ணுற ஹீரோஸோட எண்ணிக்கையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அதில் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி போகும் தம்பி, சூப்பராக இருக்கும். அண்ட் பாலசுப்ரமணியன் சாரோடைய ஒர்க், ஏன்னா இன்றைக்கி தான் இப்போ நீங்கள் எப்படி இங்கே உட்காந்து பார்க்குறீங்களோ அதே மாதிரி நானும் இங்கே தான் உட்காந்து இந்த சாங்ஸ்லாம் வந்து விஷுவல் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம் சார், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஃப்ரேமிங்கில் ரொம்ப அழகாக இருக்குது. அது அஃப்கோர்ஸ் இங்கே நம்ம பார்க்குற ரெசல்யூஷன் வர, பட் இதுலேயே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ஒர்க். அண்ட் யுகபாதி அவர்களுடைய காம்பினேஷன், ஏன்னா தொடர்ச்சியாக நாங்கள் நிறைய வேலை செய்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு ரூரல் பேக்ட்ராப் ரஸ்டிக் ஆல்பம் வந்து கிரியேட் பண்ணோம். நிறையா நம்ம தொடர்ச்சியாக வேலை செய்கிறோம். அதில் வந்து ஒரு சேஞ்சஸோட வந்து தொடர்ச்சியாக வந்து வேலை செய்கிறது தான் ரொம்ப ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். ஸோ அதில் வந்து அவருடைய வரிகளாக இருக்கட்டும், நிறைய பாடல்கள் வந்து அவர் வந்து எழுதி கொடுத்து அதுக்கு நான் வந்து இசையமைக்கிறேன். நிறைய பாடல்கள் அப்படி நடந்திருக்கு. இந்த திரைப்படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னம்மா அப்படி பண்ணுறீங்களா வந்து அவர் எழுதி கொடுத்து அப்புறம் நான் வந்து இசையமைத்தது நிறைய பாடல்கள். இதில் ஓ மேலே ஒரு கண் அப்படின்ற ஒரு பாடல் மட்டும்தான் நான் வந்து டியூன் போட்டு அவர் எழுதுனது. மற்ற பாடல்கள் இல்லாமல் அவர் வந்து எழுதி கொடுத்து நான் வந்து இசையமைத்தது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன். இது வந்து தொடர்ச்சியாக அது போகணும், நான் வந்து இன்னும் ஒரு நெடுந்தூரம் இது போகணும்னு நான் விரும்பப்படுறேன். அண்ட் சூரி வந்து பார்த்திங்கன்னா நான் என்னுடைய
ஒர்க் பண்ணுற என்னுடைய மேக் சிஸ்டமில் எந்த படத்துடைய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணாலும் அங்கே வீடியோவில் பார்த்தா இவர் இருப்பார். அது வந்து நான் அத்தனை படம் பண்ணுறேன்னு சொல்கிறதா இல்லாட்டி வந்து சூரி சார் அத்தனை படம் பண்ணுறாரா அப்படின்றது வந்து தெரியல. அத்தனை படத்துலையும் அவ்வளோ அற்புதமாக அந்தந்த டேரக்டர்ஸோடைய ஷேடு அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து உருமாறி அவர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ சமீபமாக வேறு ஒரு திரைப்படமாக பார்த்தா அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த படத்தை இன்னும் பார்க்க ஆவலாக இருக்கேன். இதுலேயும் பட்டையை கிளப்பியிருப்பார் நான் வந்து நம்புகிறேன். அண்ட் வந்து ராஜ்கிரண் சார், அவருக்கு என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கணும். காரணம் ஏன்னா அவரை நான் வந்து நிறைய திரைப்படங்கள் பார்த்து அவரை வந்து அட்மையர் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் நடிக்கிற ஒரு படத்தில் நான் இசையமைக்கிறதே எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நன்றி சார். அண்ட் கீர்த்தி சுரேஷ், நீங்களே பார்த்துருப்பீங்க, தமிழ் பேசுகிற ஹீரோயின்ஸே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப குறைவு. ரொம்ப அழகாக தமிழ் பேசுகிறாங்க. நான் கூட அவங்களே வளைஞ்சு வந்து நான் நல்லா பாடுவேன்லாம் சொல்கிறாங்க. பட் நல்லா தமிழ் பேசுகிறாங்க, அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இது ஒரு நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிமாக இது வந்து இருக்கும் அவங்களுடைய கேரியரில் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. கவிஞர் யுகபாரதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அழைக்கிறோம். சூரி பேசும்போது சொன்னார், ராஜ்கிரண் ஐயா பற்றி சொல்லும்போது மஞ்சப்பையில் வந்து அவங்களுக்கு நான் பாட்டு எழுதும்போது அதை எவ்வளோ தூரம் ரசித்து உள்வாங்கி கொண்டு அவர்கள் நெகிழ்ந்து போனார்கள்ங்கிறத வந்து நான் திருப்பி நினச்சி பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூரி சொல்லும்போது சொன்னார், ராஜ்கிரண் ஐயானால எலும்பு கடிக்கிறது இல்லை எலும்பு முறிக்கிறது அப்படின்னு. ஆனால் அப்படி இல்லை. தமிழ் சினிமாவில் கதையுள்ள படத்தில் நடிக்க வேண்டும் என்றால் அதற்கு முதுகெலும்பாக இருக்கக்கூடியவர் ராஜ்கிரண் ஐயா என்று நாம் நம்பலாம். ஏன்னா அவர் ஒரு கதையை வந்து கேட்கக்கூடிய பாங்கு இருக்கவே, அதுவே வந்து ஒரு 3 தலைமுறையை கடந்த ஒரு மனநிலையோடு அவர் வந்து ஒரு கதையை அணுகுவார். அது வந்து நேரடியாகவே நாம் அவரோடு பேசுகிற பொழுது நிறைய விஷயங்கள் புரியும். இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம். அதுக்கான நேரம் இல்லை. ஒரு சில வார்த்தைகள் தான். பொன்ராம் மறுபடியும் ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி அப்படின்லாம் இதை ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாக்கா, அவர் ஒரே ஒரு சீக்வன்ஸ் என்ன சொன்னார், பார்க்காத மாதிரியே இதுலேயும் ஒரு பாட்டு எழுதணும் அப்படின்னு சொன்னார். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி இல்லை இந்த படம், ஆனால் அதே மாதிரி பாட்டு கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. இல்லை, இதில் வந்து ஒரு கொள்கை இருக்குது. வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் வந்து போஸ் பாண்டி வேலைக்கே போகக்கூடாதுங்கிற கொள்கையோடு இருப்பான். ரஜினி முருகன் வேலைக்கு போய் வாழ்க்கையில் முன்னேறுங்கிற கொள்கையோடு இருக்கிறான். இதுதான் இந்த 2 படத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ பெரிய மிகச்சிறந்த வேறுபாடு உடைய இந்த 2 கதையை பின்னணியாக கொண்டு ஒரு படத்தை ஏற்கிற பொழுது பாடல்லையும் வித்தியாசங்கள் வரணும் அப்படின்னோடனே ஊதா கலர் ரிப்பன் மாதிரி ஒரு பாடல் அப்படின்னு சொன்னார். நானும் எவ்வளோ யோசித்து பார்த்துட்டு எதுவுமே தோணலை. என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மான்னு அவரை பார்த்து கேட்ட கேள்வி தான் அது. அதை அவர் பயன்படுத்திட்டார். ஊதா பூவுக்கு விளக்கம் தான் வந்து கத்திரிப்பூ. ஊதா கலர் ரிப்பனை வந்து மொழிபெயர்த்திங்கன்னா தமிழ்லேயே மொழிபெயர்க்கிறது கத்திரிப்பூ தாவணி. இப்படி தான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள். அதில் வந்து பார்க்காதுன்னு சொன்னோம், இதில் ஓ மேலே ஒரு கண்ணுன்னு சொல்லியிருக்கோம். இப்படி நிறைய தத்துவ கருத்துக்கள், சமூக கருத்துக்கள், எல்லா விஷயங்களும் கலந்துருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு சித்திரமாக இது இருக்கும். ஒரே ஒரு விஷயம்தான் இதில், இந்த படத்தை பார்க்கிற பொழுது நாம் எவ்வளவு சிரிக்கிறோமோ அதே மாதிரி இந்த படத்தை சம்மந்தப்பட்டவர்களும் அவருடைய வாழ்க்கையில் சிரித்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் உத்தரவாதமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இந்த படத்தில் ஏறக்குறைய எல்லா காட்சிகளையும் பார்த்தவன் என்கிற முறையில் சொல்கிறேன், இது வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தை விட மிகப்பெரிய வெற்றியடையும். பொன்ராம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். போன படம் வந்து எனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக ஒரு படம் பண்ணணும், மனசுக்குள்ளே தோணுதோ அப்படி பண்ணணும் அது வந்து ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த வாட்டி அதை தான் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டேன். எதையுமே வச்சுக்க வேணாம், நம்ம ஒரு படம் பண்ணும்போது ரசித்து என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். அப்படி ஒரு படமாக தான் இந்த ரஜினி முருகன் நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ராஜ்கிரண் சாருக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னாங்க. ஏன்னா போன படத்தில் வந்து இதே நிலைமை தான் எனக்கு வந்துச்சு. சத்யராஜ் சார்கிட்ட சொல்ல போகும்போது ஒரு சின்ன பையன் இருந்துச்சு, அதே பையன் தான் இப்போ ராஜ்கிரண் சார்ட்டையும் இருந்துச்சு. ஸோ நம்ம ஒன்று சொல்ல போகிறோம், அவங்களுக்கு எப்படி செட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகுமா, அவங்க என்ன பாயிண்ட் ஆஃப்ல இருப்பாங்க. நம்ம கொஞ்சம் இதில் ஹியூமரில் ஆட் பண்ணியிருக்கோம். சார் ஃபுல்லாக வந்து ஆக்ஷன் மூட்லேயே இருப்பார், ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிற பயத்தோடு தான் போய் சொல்ல போனேன். கதை கேட்டோடனே தம்பி சூப்பர் தம்பி வாழ்த்துக்கள் நான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்குது சார், ஓகே வரேன். அதை தாண்டி கதையில் ஒரு விஷயம் இருக்குதுப்பா அப்படி இன்றைக்கி சொன்னார் ஒரு கருத்து. அந்த கதை வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கே தெரியாது. சொன்னார் ஓ அப்படியா, நம்ம அப்படி ஒன்று வச்சுருக்கோமா, சரி ஓகே தான் அப்படின்னோம். அது வந்து அந்த நம்ம மேலோட்டமாக போயிடுவோம், ஆனால் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும், அது வந்து ஆணித்தரமாக இருக்கும் அப்படிங்கிறத அந்த கண்டுபிடிச்சிட்டு அதை ஒத்துக்கிட்டு பண்ணார். எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.
அப்புறம் சிவா லாஸ்ட் டைம் வந்து சிவார்த்தின்ட்டு வந்து ராஜேஷ் தான் வந்து கதை சொல்லத்துக்கு அனுப்பிச்சி விட்டார். ஸோ அப்போ கதை சொல்ல போகும்போது அவங்க வீட்டில் போய் சொல்லியிருந்தேன். இந்த முறை வந்து என்னென்னா கதை கேட்கல அவர். ஸோ முதல்ல பண்ணிவிட்டு வாங்க சார் அப்படின்னாரு. என்ன சார் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, இதுக்கப்புறம் புதுசாக தான் நம்ம பண்ணணும் அப்படின்னா. இல்லை சார் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கதை பண்ணிட்டு வாங்க, அப்புறமா கேட்டுக்கலாம் அப்படின்னாரு. ஆக்சுவலி இந்த கதை வந்து முன்னாடியே ஒரு லைனாக யோசிச்சு வச்சுருந்தேன். நான் வந்து ஒரு கண்ணாடி படத்தில் வந்து கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணேன். அதில் வந்து ஆர்யா வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸாக அதில் நடிச்சிருந்தார் ரஜினி முருகன்ற கேரக்டரில். ஸோ ரஜினி முருகன்ற வந்து இங்கே வந்துட்டு ஆந்திரா மற்ற ஸ்டேட்லேயும் வந்து பெங்களூரில் பாண்டிச்சேரி எல்லா ஊர்லேயும் அவங்க ஒரு ஊர்லேயும் ஒருத்தர் இருப்பாங்க ரஜினி முருகன். ஒவ்வொரு பேர் அந்த பேரை மட்டும் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கோம். அப்போ அந்த கேரக்டர் வந்து ராஜேஷ் வந்து அதில் வச்சு பண்ணியிருந்தார். அப்போ ராஜேஷ் சொன்னேன், ராஜேஷ் இந்த கேரக்டர் சூப்பராக இருக்குது, இதை வச்சு நான் ஃபுல் ஸ்கிரிப்ட் பண்ணுறேன், டைட்டில் வச்சு பண்ணுறேன், சூப்பர் பண்ணால் நீ பண்ணுங்கள், நான் ஏதாவது ஹீரோவுக்கு நீ சொல்லிவிடுங்க ராஜேஷ், நான் பண்ணிடுறேன் உங்களுக்கு, நீ உடனே பண்ணுங்கள் ராஜேஷ் அப்படின்னு சொன்னார். ஸோ அவர் கொடுத்த என்கரேஜ் தான். ஸோ இந்த நேரத்தில் வந்து ராஜேஷ் அவர்களுக்கும் ஆர்யா அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்படுறேன். ஸோ சிவகார்த்தியின் கூட 2வது படம் இது பண்ணுறோம். இது வந்து போன படத்தில் உள்ள விஷயமும் இதில் இருக்கணும், ஆனால் இருக்கவும் கூடாது அப்படிங்கிற யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் வந்து ஒரு டைவர்ஷன் எடுக்கலான்னு தோணுச்சு. ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படத்தை ஆரம்பித்து ஒரு அப்படி வேறு ஒரு ஃபார்மேஷனில் உள்ளே போகலாம், அதுவும் என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டோட அடுத்த ஸ்டேஜாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி இந்த படம் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து சிவா சூரி 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்டை ஃபுல்லாக கொடுத்துருவேன். அவங்கள்ட்ட ஃபுல்லாக கொடுத்துட்டு வந்து ஏற்கனவே நாங்களே பெருசு எழுதிருப்போம். பெரிய சீன் வந்து பாலு சார் சொல்லுவார், என்ன சீன் பேப்பர் ஆமாம் சார், இல்லையே புக்கு மாதிரில இருக்குது அப்படின்னாரு. ஸோ அப்புறமா அதை ட்ரிம் பண்ணிடுவோம். ஸோ ஒரு பெருசாக யோசிச்சுட்டு அதை சார்வ் பண்ணுவோம், அவ்வளோதான். அதுக்கு மற்றபடி பெருசாக நிறைய தேவையில்லாமல் எடுக்கிறது கிடையாது. ஒரு விஷயத்தை பெருசாக யோசிப்போம், அப்புறமா அது என்னென்ன தேவையோ அதை ஷார்ப்பாக கொண்டு வந்து லாஸ்ட் ஃபைனலில் என்ன தேவையோ அந்த ஃபுட்டேஜ் வந்துடும். அந்த ஃபுட்டேஜ் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்கும் அப்படிங்கிறது தான். அது என்ன மிஞ்சி போனாலும் அந்த ஃபுட்டேஜுக்குள்ளே தான் படத்தை முடிக்கணும், நம்ம கொடுத்துருக்க நேரத்துக்குள்ளே தான் பிடிக்கணுங்கிறத அதை கரெக்டாக தெரிஞ்சு அதுக்குள்ளே பண்ணியிருக்கோம். ஸோ 2 பேருடைய காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏபி அப்படின்ற மாதிரி தான். நான் ஏ சொன்னால் அவர் பி அப்படி தான் இருக்கும். அவர் அப்படி தான் டைலாக்கே இருக்கும். ஒன்று ஆரம்பித்தாலும் அவர் ஒன்று சொல்லுவார். இது வந்து நாங்கள் எழுதும்போது வரும், அவன் ஸ்பாட்லேயே இருக்கும். அந்த காம்பினேஷன் வந்து ஸ்பாட்டில் ஷூட் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நான் சிரிச்சிட்டே இருப்பேன். ஸோ அந்தளவுக்கு 2 பேருமே கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தீங்க சார். ஸோ அது வந்து அப்புறம் சார் இந்த படத்தில் வந்து யதார்த்தமாக சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு இந்த கம்போசிங் தான் ஃபஸ்ட்டு பெரிய ஒரு கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ படம் ஆரம்பிக்க முன்னாடி முதல்ல கம்போசிங். நம்ம என்றைக்குமே வந்து எனக்கு ஒரு கையில் வந்து ஒரு மெட்டீரியல் வேணும். அது என்னென்னா சாங்கு தான் ஃபஸ்ட் மெட்டீரியலாக இருக்கும். இது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து சாங்கு நல்லா இருந்தால் தான் நம்பிக்கையோட ஷூட்டிங் போக முடியும். ஸோ அந்த வயசில் போன வாட்டி அதே சார்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், சார் எனக்கு முதல் படம் சார், எனக்கு 2 சாங் வேணும் சார், சூப்பராக இருக்குது சாங்கு, அது வந்தால் தான் நான் ஷூட்டிங்கை நிம்மதியாக போக முடியும் அப்படின்னு அதே மாதிரி 2 சாங் கொடுத்தாரு. இந்த படத்தில் அதே மாதிரி நெகட்டிவ் கொடுத்தாங்க போய், சார் 2 சாங் வேணும் சார். ஸோ அதே மாதிரி எனக்கு வந்து 2 பேருமே சார் யுவபரி சார் இமான் சார் வந்து நான் எப்போ கூப்பிட்டாலும் டக்குனு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எங்களுக்கு வந்து கம்போசிங்கிறதெல்லாம் தாண்டி வந்து ஃபஸ்ட்டு போனோடனே கம்போசிங் பற்றி பேசலை, ஊர் கதை உலக கதையெல்லாம் பேசிவிட்டு அப்புறம் தான் கம்போசிங் போவோம். ஸோ கம்போசிங் பேசுகிற டைம் பார்த்தா 5 நிமிஷமாக இருக்கும், உலக கதை பேச 2 மணி நேரம் பேசுவோம். அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வரும் என்ன பாட்டு பண்ணலாம் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு சாங்குமே வந்து எங்களுக்கு கஷ்டமாக இல்லாமல் ஒரு ஜாலியாகவே அதை நாங்கள் பண்ணிட்டோம். ஸோ தேங்க்ஸ் இமான் சார் அண்ட் யுவபரி சார். ஸோ பாலசுப்ரமணியம் சார் வந்து போன படத்தில் பண்ண மாதிரி இந்த படத்தில் அதிகமாகவே மெனக்கெடுத்திருக்காரு. என்னென்னா இதில் வந்து போன படத்தில் எனக்கு 2 தான் இருக்கும் ஆர்டிஸ்ட், சிவா சூரி, ஹீரோயின் ஹீரோ, சத்யராஜ் சார் அண்ட் கோ, அப்படி தான் இருக்கும். இந்த படத்தில் அப்படி இல்லை, ஒவ்வொரு சீக்வன்ஸ்லேயும் ஒவ்வொரு டீம் இருக்கும். இப்போ கனி சார் எடுத்துக்கிட்டோம்னா கனி சார் பின்னாடி ஒரு 10 பேர் எப்பயும் இருப்பாங்க. சிவா சார் எடுத்தோம்னா சிவா சைடு இருக்கும். அது இல்லாமல் ஹீரோ ஃபேமிலி இருக்கும். இது ஒரு பெரிய ஃபேமிலினால பிரேமில் நிற்க வைக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். பிருந்தா மாஸ்டர் சாங் பண்ணும்போது எப்படிங்க இவங்கெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க, ஒரு சாங் எடுக்கிறது பயங்கர கஷ்டமாக இருக்குது. இல்லாமல் அந்த ஸ்கிரிப்டே அப்படி டிமாண்ட் ஆச்சு. அந்த ஸ்கிரிப்டில் வந்து அவ்வளோ கூட்டம் தேவைப்படுது, கதைப்படி அந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ இது வந்து இந்த இதை டீல் பண்ணுறதுன்னா நான் ஒரு பிரேம்னா 2 பேர்னா நம்ம பார்த்துடலாம், இவ்வளோ பேரை நம்ம டீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதுக்கு வந்து மாரல் சப்போர்ட்டாக இமான் சார் வந்து கரெக்டான பிரேம்ஸ் வச்சுட்டு நீங்கள் பார்த்துங்க நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக அந்த இதை என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ தேங்க்ஸ் பாலசுப்ரமணியன் சார். ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய எடிட்டர்ஸ் அண்ட் ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.
கீர்த்தி சுரேஷ் வந்து இந்த படத்துக்கு ரொம்பவே நாங்கள் ஹீரோயினுக்காக போன படத்தில் நல்ல ஹீரோயின் கிடச்சி அதேமாதிரி ஒரு ஹீரோயின் வேணும்னு தான் எதிர்பார்ப்பாங்க, நமக்குள்ளே அது இருக்கும். ஸோ நல்ல கரெக்டான ஹீரோயின் பிடிக்கும்னு சொல்லி ரொம்ப நாளாக நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம். எனக்கு ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் ஆன ஹீரோயின் போக வேணாம் நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ நமக்கு தேவை ஒரு நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், நமக்கு அது நல்லா இருக்கும் அப்படின்னு சிவாட் சொல்லும்போது ஓகே சார் உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணா பண்ணீங்கன்னு. ஸோ எஸ்டாப்ளிஷ் ஹீரோயின் வேண்டாம், நமக்கு புதுசாகவே ட்ரை பண்ணுவோம், நம்ம கதைக்கு அது தேவைப்படுது. ஏன்னா இந்த கதை ரொம்ப அந்த ஹீரோயினோட கேரக்டர் வந்து ரொம்ப லைவாக இருக்கும். புது ஹீரோயின் ஒரு ஆல்ரெடி உள்ள ஹீரோயின் போகும்போது கொஞ்சம் சினிமாட்டிக்குள்ளே பூத்த வேண்டியிருக்கும். இவங்கன்னா இயல்பு கொஞ்சம் நல்லா பண்ணலான்றதுக்காக அது பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அப்படிச்சு. அப்புறம் கேரளாவில் ஒருத்தனை மீட் பண்ணி மேனகா சொல்லி அவங்கள போய் மீட் பண்ணோம். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி பொண்ணுன்னு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் பார்த்தேன். ஸோ பார்த்தோன்னே ஓகே முடிவு பண்ணோம், நல்லா பண்ணாங்க. அது டெஸ்ட் ஷூட்டில் எடுத்தோம், சூப்பராக கவர் பண்ணாங்க. இந்த படத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்னால் எனக்கு வந்து பெரிய பிரச்சனையே வந்து லாங்குவேஜ் பிரச்சனை தான். ஸோ நம்ம என்னென்னா பேசிடலாம், அடுத்தவங்கள வச்சு நம்ம பண்ணிடலாம். நம்ம சொல்ல விஷயத்தை வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறது தமிழ் தான். நமக்கு தெரிஞ்ச மொழியில் நமக்கு தெரிஞ்ச ஹீரோயின் இருந்தால் சிறப்புன்னு தான் என்னோடய ஃபஸ்ட் தாட்டாக இருக்கும். அது வந்து அமைஞ்சது வந்து பெரிய இறைவனோட செயல். அதேமாதிரி நான் சொல்கிற விஷயத்தை சீனை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு டயலாக்ல எந்த இதெல்லாம் அதாவது அடுத்த ஸ்டேஜ் இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் கீர்த்தி சுரேஷ். ஞானசம்பந்தம் சார் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணும்போதே அப்பா, தாத்தா, அப்பா, ஹீரோ இந்த 3 பேருமே கலாய்க்கிற குரூப்பாக தான் இருக்கணும். ராஜ்கிரண் சார் ஒரு கேட்டகரி, அதுக்கடுத்து ஞானசம்பந்தன் சார், அப்புறம் ஹீரோ. இந்த 3 பேருமே ஒரு சீனில் வச்சாங்கன்னா அந்த சீனே வந்து அந்த மாதிரி இருக்குன்னு மைண்ட் செட் பண்ணி தான் ஞானசம்பந்தன் சார் வச்சோம். ஸோ அவர் ஏற்கனவே தமிழ் ஆசிரியர். ஸோ தமிழ் ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். அதேமாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மற்ற டெக்னீஷியன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்புறம் அவங்க டைரக்டர் ஒர்க் பண்ணி எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லக்கூடிய முடியும். இதில் வந்து இந்த இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் எனக்கு கூட இருந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. மேனேஜர்ஸ் முத்துக்குமார், ராஜா அண்ணன் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் ஓடிட்டே இருப்பார், தூங்குவாரான்னு தெரில. ஸோ நம்ம படத்துக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணார். ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன். பிசி ஸ்ரீராம் சாரோட ஸ்கூல்லேருந்து வந்த ஒருத்தர் பாலசுப்ரமணியம் சார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இந்த டீமோட நான் ஒர்க் பண்ணுற 2வது படம் அது. பொன்ராம் எனக்கு ஏற்கனவே நல்ல ஃப்ரெண்டு. ராஜேஷ் சாரோட ஒர்க் பண்ணும்போது பழக்கம். வருத்தப்படாத வலியுறு சங்கம் வந்து நாமளாக எல்லாருக்குமே பிடிச்ச படம், காமெடி படம். பட் இந்த படம் வந்து அப்படி இல்லை. அதாவது இந்த படத்தில் என்ன இல்லைன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ இருக்கும். அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காரு. ஏன்னா எனக்கு எடுக்கும்போது வீஃபண்டில் சிரிச்சிட்டே கண்ணுலேருந்து தனியாக வரும், அவ்வளோவுக்கு காமெடி இருக்கும். 2 பேரும் சூரியும் சிவாவும் சேர்ந்து அந்தளவு பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து நான் வந்து ராஜ்கிரண் சாரோட ஒர்க் பண்ணதில்லை, தான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட்டு இந்த படம் பண்ணும்போது லாஸ்ட்டில் ஒரு பஞ்சாயத்து சீன் மாதிரி ஒரு சீன் வரும். அதில் வந்து பொன்ராம் வந்து கொண்டாந்து கொடுத்தாரு. டைலாக் பார்த்தா ஒரு 5-6 பக்கம் A4 சைஸ் பேப்பர். அவர் படிக்க கூட இல்லை, சும்மா அப்படியே பார்த்தார், அவ்வளோதான். ட்ராலி போய்கிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை, அப்படியே கண்டினியூஸாக பேசுகிறாரு. ஒரு வார்த்தை பிரேக் ஆகவே இல்லை. பொன்ராம் ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு, பொன்ராம் ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு, போங்க சார் கட் பண்ணாதீங்க, போங்க சார். இப்போ கூட உட்காந்துருக்கும்போது அந்த சீனில் கொஞ்சம் குறைச்சிட்டாங்களே, அது எப்படி எனக்கு அந்த ஃப்ளோ கட் ஆகுதுன்னாரு. அது வந்து சான்ஸே இல்லை. அவ்வளோ டைலாக்லாம் வந்து மனசில் படித்தா கூட வராது. அது சும்மா ஒரு ஃப்ளோவில் பார்த்தது அவ்வளோ அழகாக பேசினார். நிறைய சீன், அந்த ஒரு சீன் மட்டும் இல்லை, படத்தில் நிறைய சீன் வந்து அப்படி ஸ்கோர் பண்ணியிருக்காங்க சார். அதோடு சேர்ந்து சிவாவும் 2 பேரும் ஈக்குவலாக அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது லிங்கசாமி சார் எப்பாவது ஃபோன் பண்ணுவார், சார் எப்படி சார் போகுது அப்படின்னு. அதாவது நான் வந்து அவருக்கு இன்ஃபார்மர் மாதிரி, சார் சூப்பராக போயிட்டுருக்கு சார், கன்ஃபார்மாக ஹிட்டு சார், படம் அவ்வளோ நல்லா இருக்குது சார்னு சொல்லி அப்பப்போ நான் ரகசிய தகவல் கொடுக்குறது நான் தான் அவருக்கு கொடுப்பேன். ஆனால் படத்தை பற்றி அவருக்கு தெரியுது, அவ்வளோ கதை கேட்டு ஓகே பண்ணுறது அவருக்கு தெரியும் அது. பட்டு இருந்தாலும் அப்பப்போ அந்த படம் எப்படி வருதுன்னு அவர் ரொம்ப ஆர்வத்தில் என்கிட்ட அப்பப்போ ஃபோன் பண்ணி கேட்டுப்பார். ரொம்ப எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எங்களுக்கு என்ன கேட்டாலும் கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா பண்ணாங்க ப்ரொடக்ஷன் சைடில். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பாருங்கள். திரு ஞானசம்பந்தம் அவர்களை அழைக்கிறோம். இந்த விழாவில் என்னையும் ஒருவனாக அழைத்து பேசுவதற்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்லிவிட்டு, இந்த டீமில் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த முக்கியமாக இயக்குனர் பொன்ராம் அவர்கள், எங்கள் ஊர் பக்கம்தான் அவர், அதனால் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதே போல் மதுரை இவ்வளோ அழகாக நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. அப்படி அழகாக காமிச்ச கேமராமேன் பாலசுப்ரமணியம் அவர்கள், உண்மையாக அவர்களாம் நீங்கள் கைதட்டணும்னு நினைக்கிறேன். அந்த கைதட்டின 7 பேருக்கு நன்றி. ஏன்னா இப்போ எல்லோரும் கையில் கேமரா வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான். அதே போல் இந்த படத்தினுடைய எல்லா பெருமைகள் அப்படின்னு சொன்னால்,
இசை இன்றைக்கு கதாநாயகன் இவங்க அழைக்கிற போதே சொன்னாங்க, இந்த இதனுடைய கதாநாயகன் யாருன்னா இமான் அவர்கள். அவருடைய அற்புதமான இசை, இந்த குழந்தைகளும் ஈர்க்குமான இசை, திரும்ப சொல்ல வைக்கிற வரிகளாக இருந்திருக்கிற யுகபாரதி, இத்தனை பேர் இவங்களெல்லாம் சொல்லிட்டு வர்றப்ப முக்கியமாக கதாநாயகன் சிவகார்த்திகேயன். ஒரு சின்ன விஷயம் சொல்லணும், சின்ன குழந்தைகள் கூட அவர் எப்படி விரும்புதுன்னு நான் பார்த்தேன். அப்படின்னா, நாங்கள் அங்கே மதுரையில் ஒரு ஷூட்டிங்கில் உட்காந்துருக்கிறப்ப இவங்கெல்லாம் வரல, நான் உட்காந்துருந்தேன். நான் அதில் இவருக்கு அப்பாவை நடிக்கிறேன், சிவகார்த்திகேயனுக்கு. ராஜ்கிரண் எனக்கு அப்பாவை வர்றாரு. அப்புறமேல இதுக்கு மேலே நான் சொல்ல முடியாது, படம் பார்த்துக்குங்க. நான் உட்காந்துருக்கிறேன். அப்போது ஒரு 3 வயசு பையனும் ஒரு 4.5 வயசு பையனும் வந்து என்கிட்ட கேட்டாங்க, ஒருத்தரும் வரலையா அப்படின்னாங்க. என்னைய பார்த்தா ஆளாக தெரியல அப்படின்னேன். வருத்தத்தோடு போயிட்டாங்க. அவன் எதிர்பார்த்து வந்தது யாருன்னு கேட்டால் சிவகார்த்திகேயனை. ஏன்னா சின்ன குழந்தைகளை கூட இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல ஆற்றல் அவருக்கு இருக்குங்கிறத நான் பார்த்துருக்குறேன். அதே மாதிரி கல்லூரிகளில் பேச போகிறப்ப பல அறிமுகங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க. சிவகார்த்திகேயனுடைய அப்பாவை நடிக்கிறாருன்னு சொன்னோடனே நான் புதுசாக அமெரிக்காவில் டாக்டர் பட்டம் வாங்கின மாதிரி எல்லோரும் கைதட்டுவாங்க. அப்படியான ஒரு பெருமையுடைய கதாநாயகன். அதே போல் கீர்த்தி அவர்கள், சூரி சொல்லவே வேண்டாம். அவருடைய அந்த நல்ல நகைச்சுவைகளை நம்ம வந்து படத்தில் பார்த்துருக்குறோம். மேடையில் இருக்கிற எல்லாரையும் தூக்கி சாப்பிடக்கூடிய அவர் யாருன்னு கேட்டால் ராஜ்கிரண் ஐயா அவர்கள். நான் இப்போ படத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால், படம் பார்த்துட்டு அதில் சில இடங்களில் கண்ணீர் விட்டது நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் நடிச்சுக்கிட்டு இருக்கப்பவே ஒரு உழுக்குன ஒரே ஒரு நடிகர் யாருன்னு கேட்டால் நான் ராஜ்கிரண் ஐயாவை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அத்தகைய ஒரு பெருமை மிகுந்த ஒரு சிறப்பு அவர்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர் மேடையில் இருக்கக்கூடியவர்கள், குறிப்பாக திருப்பதி பிரதர்ஸ் அவங்களுடைய நல்ல வெற்றி படங்கள். நான் அநேகமாக அந்த காலத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் நடிகர் மாதிரி திருப்பதி பிரதர்ஸனுடைய நான் வந்து கம்பெனி ஆர்டிஸ்ட் மாதிரி ஆகிட்டேன். லிங்குசாமி அவர்கள், அவர் நல்ல இயக்குனர், தயாரிப்பாளர். அது மட்டும் இல்லை, அவருடைய சகோதரர்களோடு அவர் வச்சுருக்கிற அந்த அருமையான உறவு தான் அவருடைய படங்களில் பூரா வெளிப்படும். நான் விரும்புகிற ஒரு நல்ல கவிஞரும் அவர் தான். ஏன்னா இரவு 11 மணி ஆனால் கூட ஒரு ஃபோன் பண்ணி, ஐயா ஒரு கவிதை வரி கேட்குறீங்களா அப்படிம்பார். எனக்கு உண்மையாகவே ஆச்சரியம் என்னென்னா, நான் சொல்லிக் கொடுக்குற ஒருத்தரையும் கவிதையை போய் பாடவே காணும். நான் அப்படி சொல்லிக் கொடுத்தா என்னமோ தெரில. ஆனால் எங்கேருந்து அந்த கவிதை வரிகளை அவர் எடுக்கிறாருன்னு எனக்கு தோணும். இந்த டீம் இன்றைக்கு ரொம்ப அருமையாக இறங்கியிருக்கிறாங்க. எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, நான் இதில் நடிக்கிறப்போ ஒரு விஷயம் பார்த்தேன். எப்படின்னா, அதாவது நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கப்ப அது படமா இல்லைன்னா கேமரா இருக்கா இல்லைன்னு எங்களுக்கு தெரியாது. சாதாரணமாக பேசுகிறப்ப எப்படி பேசுவோமோ அதே போல் தான் அந்த படத்தில் இருக்குது. அதுதான் அதனுடைய வெற்றி காரணம்னு நினைக்கிறேன். நான் லிங்குசாமி சாரை பார்க்குறப்பெல்லாம் சொல்லுவேன், சார் நான் ஷூட்டிங்கில் தான் வர்றேன், பார்த்த உடனே எனக்கு ஏற்படுற ஒரு மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, அதனுடைய சந்தோஷம், அதில் வெற்றி இதுகள் பூராமே அதில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். என்ன வேணுமோ அது இருக்குது, சென்டிமெண்ட்ஸாக இருக்குது, சண்டையாக எல்லாம் இருக்குது. இன்னும் பலர் அதில் வியக்க வைக்கிற சாதனைகள் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாரையும் நம்ம பாராட்டணும். இந்த வாய்ப்புகளை எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு எடுத்துக்கிறதோடு மட்டும் இல்லாமல், ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த குடும்பத்தோடு படம் பார்க்குறப்ப நம்ம வந்து சந்தோஷப்பட்டு பார்க்கணும். ஏன்னா இப்போ சில நேரங்களில் டிவியில் ஏதாவது காட்சி வந்தால் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறப்ப பயப்படுறோம். அது உள்ளே வந்து குதிச்சிருவாங்களோ அப்படின்லாம் பயமாக இருக்குது நமக்கு. ஒரு மோசமான சீன் வந்துச்சுன்னா அப்பா அம்மாலாம் நடுங்குறாங்க. ஒரு அப்பா திடீர்னு பையனை பார்த்து கத்துனாராம், முன்னாடி இருக்க பையனை பார்த்து, கண்ணை மூடுறா அப்படின்னு இருக்காரு. அவன் ஒடியாந்து கப்பை கண்ணை முடிப்பிட்டானா. ஏன்னா அவனும் கொஞ்சம் கவலை இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம். இது அப்படி இல்லைங்க, இந்த குடும்பத்துடன் காண வேண்டிய படம்ங்கிற மாதிரி நல்ல இசை, நல்ல காட்சி, நல்ல உறவு, இவை எல்லாவற்றையும் அள்ளி தந்த மாதிரி. இப்போ நீங்கள் இதை பார்த்த உடனே ஒரு வியப்பு ஏற்பட்டிருக்கலாம். இதில் இந்த வியப்பு காரணம் என்ன தெரியுமா? இத்தனை பேருடைய கடும் உழைப்புங்க. அதுவும் அந்த மதுரை பாஷையை வச்சுட்டு டைரக்டரை பற்றி சொன்னாங்க பாருங்கள். அவ்வளோ எளிமை மட்டும் இல்லை, அவ்வளோ வலிமையாகவும் சில விஷயங்கள் அவர் தந்திருக்கிறார். எனக்கு தெரிஞ்சு வெற்றி பெற்ற உடனே பேசுகிறது ஒரு வகைங்க. இந்த வெற்றிக்காக என்ன சொல்கிறேன் தெரியுமா, நான் இப்படி வருவேன் இப்படி போவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அது மாதிரியான உழைப்பு இதில் நல்லா இருக்குது. இதுக்காக தான் நாம் எல்லாரையும் பாராட்டுறோம். அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் படத்தில் பார்த்த விஷயம் நம்மளை எப்படி உற்சாகப்படுத்துதோ, முழு படமும் அப்படி உற்சாகப்படுத்துங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவங்க எடுத்துக்கிட்ட இரவு முழுக்க அவங்க உழைக்கிற உழைப்பு, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அதே மாதிரி கூட இருக்கிற கேமரா உதவியாளர்கள், லைட்டில் தொடங்குறவங்க எல்லாரும், உணவு தொடங்கி எல்லாத்தையும் நம்ம பாராட்டி சொல்லணும். அத்தனை பேருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும். குறிப்பாக நேரத்தை வந்து ரொம்ப கவனமாக நம்ம சுருக்கி முடித்து சொல்லணும். ஏன்னா பேச்சுங்கிறது என்னென்னா, நல்ல பேச்சே ரொம்ப அழகாக சீக்கிரமாக முடிக்கிறது தான். நான் ஒரு கூட்டத்தில் முடிக்க போகிறப்போ ஒருத்தர் வந்து ஒரு சீட்டு கொடுத்தாரு. சரி முடிக்க சொல்கிறாருக்குன்னு வாங்கி பார்த்தா, நான் ஏற்கனவே 40 நிமிஷம் பேசியிருக்கேன். அந்த சீட்டில் என்ன இருக்குன்னா, மந்திரி வரும் வரை பேசவும் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் அவரை கூப்பிட்டு கேட்டேன், மந்திரி வரலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். ஏன்னா வாழ்க்கை முழுவதும் நான் பேசிக்கிட்டே இருக்க முடியாது இல்லையா? அது மாதிரி
நல்ல விஷயங்களை முழுவதுமாக நாங்கள் சொல்லிடக்கூடாது. புத்தக வெளியீட்டில் கூட சில செய்தியை சொல்லி புத்தகத்தை வாங்கன்னு சொல்லுவோம். அதுபோல் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப அருமையான ஒன்றும் இல்லைங்க, ஒரு பெண் கொண்டு வந்து கொடுத்தாங்க, அவ்வளோதான். ஒரு பெண், அவ்வளோதான். கொடுத்ததும் பெண்ணு தான். நன்றி, வணக்கம். இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் சந்திப்போம்.